पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ हरिः ॐ। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवद्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्छन्दसां वृषभो विश्वरूपः छन्दोऽभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया आस्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरिविश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। यस्माज्जातं जगत् सर्वं यस्मिन्नेव प्रलीयते येनेदं धार्यते चैव तस्मै ज्ञानात्मने नमः। यैरिमे गुरुभिः पूर्वं पदवाक्यप्रमाणतः व्याख्याताः सर्ववेदान्ताः तान् नित्यं प्रणतोऽस्म्यहम्।
நம பரமரிஷிப்யோ நம பரமரிஷிப்யஹ. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தைத்திரிய உபனிஷத்துல அவதாரிகா பாஷ்யம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அவதாரிகா பாஷ்யத்துல நேற்று வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 2வது பேராகிராஃப் பார்த்துட்டு இருக்கோம். கர்மஹேத்து காமஹா. கர்மம் பண்றதுக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காமம். அப்போ ஒரு நியமம் வச்சிருக்கோம், சாகச்சரிய நியமோ வியாப்திகி அப்படின்னு ஒரு தர்க்கத்துல ஒரு சொல்லுவோம். எங்கெங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கும், அக்னி இருக்கும். அதே மாதிரி எத்திர எத்திர கர்மஹா தத்திர தத்திர காமஹா. எத்திர எத்திர காமஹா தத்திர தத்திர அவித்யா. எங்கெங்கெல்லாம் கர்மம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் காமம் இருக்கும். எங்கெங்கெல்லாம் காமம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் அவித்யா இருக்கும். அவித்யானா என்ன சுவாமி, என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான் என்னன்னா, அவித்யான்றதுக்கு அர்த்தம் என்ன, இருக்கிறத வேற ஒன்னா பாக்குறதுக்கு பேரு அவித்யா. ஒன்ன வேற ஒன்னா பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் அவித்யா. இப்ப நான் பாத்தீங்கன்னா பூரணமா இருக்கேன், சச்சிதானந்தம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆத்மா சச்சிதானந்தம். ஆத்மா சச்சிதானந்தம் அப்படின்னா என்ன மீனிங் சுவாமி அப்படின்னா, சத்து அப்படின்னா வெறும் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு பேர் பாத்தீங்கன்னா சத். இப்ப பியூர் எக்ஸிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், இந்த புஸ்தகம் இருக்கிறது, இந்த டேபிள் இருக்கிறது, இந்த மலை இருக்கிறது, இது மாதிரி எல்லாத்துலயும் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுன்னு போறோம், வெளியில் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும். இதே சப்ஜெக்ட்ல சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், நான் பரமஹம்சானந்தாவா இருக்கிறேன். எறும்பு கேட்டா என்ன சொல்லுவோம், நான் எறும்பாக இருக்கிறேன். தேவனை கேட்டா நான் தேவனா இருக்கின்றேன். அப்ப எல்லாம் இருக்கின்றேன் இருக்கின்றேன் எல்லா ஜீவராசிகளும் சொல்லும். அதுக்கப்புறம் வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சொல்லும் போது இது இருக்கிறது, அது இருக்கிறது, அவள் இருக்கிறாள், அவன் இருக்கிறான், அது இருக்கிறது அப்படின்னு இருக்கிறது இருக்கிறது நம்ம சொல்றோம்ல. அதுல இருக்கிறதுன்ற அம்சம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் காமனா இருக்கும். எல்லாத்துலயும் இருக்கிறதுன்ற அம்சம் சத்தம்சம் அப்படின்னு பேரு. இந்த சத்தம்சம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இருக்கு. நான் இருக்கிறேன், என்னவா, நான் மனுஷனா இருக்கேன். இதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. நான் இருக்கிறேன், நான் பிரம்மமா இருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப கரெக்ட். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், நாம ரூபமா இருக்கக்கூடிய இந்த தேகத்தை நான் அப்படின்னு தூக்கி போட்டு நான் பரமஹம்சானந்தாவா இருக்கிறேன், தேகமா இருக்கிறேன். அப்போ நானுக்கு மேல நம்ம என்ன பண்ணிட்டோம், தேகத்தை ஏற்றி பார்க்கிறோம். எப்படி கைத்துக்கு மேல கயிறை பார்க்காம கைத்துக்கு மேல ஒரு பாம்பை பார்க்கிறோமோ அது மாதிரி நானுக்கு மேல நம்ம என்ன பண்றோம், தேகத்தை பார்க்கிறோம். தேகத்தோட இருப்பை நம்ம பார்க்கிறோம். நான் இருக்கிறேன் மட்டும்தான் கிரகணம் பண்ணணும், நான் இருக்கிறேன். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், நான் பரமஹம்சானந்தாவா இருக்கிறேன் அப்படின்ட்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவித்யா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சத்துக்கு அப்புறம் சித்துன்னு ஒரு இருக்கு. சித்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா அறிவு. அந்த அறிவு நாம பார்க்கும்போது என்ன பண்றோம், நான் அதனை அறிகிறேன், இதனை அறிகிறேன் அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அறிகிறோம். அறிகின்றது நான் அறிகின்றேன் அப்படின்னும் போது அறிவுன்றது ஒரு பேசிக்கா ஒண்ணு இருக்கு. அறிவு இல்லைன்னா எதையுமே அறிய முடியாது. ஒரு பேசிக்கா ஒரு அறிவு இருந்தாதான் அது பாத்தீங்கன்னா மேக்ஸையோ இல்ல பிசிக்ஸையோ இல்ல மியூசிக்கையோ இல்ல கம்ப்யூட்டரையோ இல்ல வேதாந்தத்தையோ எதையோ அறிய முடியும் நமக்கு. அப்ப நம்ம சொல்றோம் கணித ஞானம், கம்ப்யூட்டர் ஞானம், இது மாதிரி பரிவத ஞானம், ஜெகத்து ஞானம், வேதாந்த ஞானம், யோக ஞானம், இது மாதிரி எல்லாத்துக்கூடையும் ஞானம் ஞானம் நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த ஞானம் மட்டும்தான் வாஸ்தவத்துல நான் அறிகிறேன். நான் அறிகிறேன் ஆப்ஜெக்ட்ல அறிவு. அது நான் வரும்போது என்ன ஆயிடுது, நான் அறிகிறேன், எனக்கு இது தெரியும், இது தெரியும், இது தெரியும். அந்த இதுன்றதெல்லாம் வெளியில இருக்கிறதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு, ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா அறிவுன்றது நம்ம எல்லாத்துக்கும் சமமா இருக்கு. எனக்கு தெரியாதுன்றத நான் அறியறேன், தெரிஞ்சதுன்றதையும் அறியறேன். 3 காலத்திலும் பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட சுரூபம் அறிவாவே இருக்கு, நான் அறிஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் அறிகின்றேன் அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா வாஸ்தவம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா இந்த புத்தி மனசு மூலமா அறியறத நான் பாத்தீங்கன்னா நான் அறிகின்றேன் அப்படின்னு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோம்.
ஐயோ எனக்கு சரியாவே தெரிய மாட்டேங்குது, எனக்கு அறிய முடியல, எனக்கு இது தெரியாது அது தெரியாது அப்படின்னு ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி மேலே வச்சுட்டோம். மேலே வச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ அப்படின்றோம். இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ரொம்ப சீக்கிரமாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் போயிட்டேன். இங்கிலீஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவகாரம் பண்ணுற அளவுக்கு பேசுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ எனக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. ரிஷிகேஷில் வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்கள்லாம் பியூர் ஹிந்தி தான் பேசுவாங்க. ரொம்ப ஹிந்தியாங்க, ரொம்ப சாதாரண ஆட்கள். அப்போ இங்கிலீஷ் பேசுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் போயிருந்தேன் அப்படின்னா, தயானந்தா இன்ஸ்டிடியூஷன் ஏதாவது போயிருந்தேன்னா நல்லா இங்கிலீஷ் பேச வந்திருக்கும். பேசலை. அப்போ ஆரம்பத்தில் ஒரு குறை இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இங்கிலீஷ் நமக்கு தெரியவே தெரியாது, நல்லா இங்கிலீஷில் வந்து பிரவச்சனம் பண்ணால் நல்லா இருக்கும்ல மற்றவங்க மாதிரி அப்படின்னு. அதுக்கப்புறம் மெதுவாக வேதாந்தம் படிக்க 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 தெரிஞ்சு போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் மீடியம் மட்டும் தானே, ஒரு இங்கிலீஷ்ன்றது ஒரு மீடியம். அப்போ எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்றது ஒரு மீடியம், எனக்கு ஹிந்தி தெரியுன்றது ஒரு மீடியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இதில் அபிமானம்? எனக்கு தெரியுன்றது ஒரு அபிமானம், எனக்கு தெரியாதுன்றதும் ஒரு அபிமானம். நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு தெரியும்ன்றதும் அபிமானம், தெரியாதுன்றதும் அபிமானம். எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு. அப்போது எனக்கு என்னோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பார்ட் ஒன்று, ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சாஸ்திரம் படித்தோன்னே எனக்கு தெரியாதுன்றது சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த காலத்துலேயும் ஒரு ஒரு இதே இல்லாமல் போச்சு. எனக்கு அந்த ஒரு அக்கறையே இல்லாமல் போச்சு. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு புரியல. இதில் வந்து அபிமானம் வைக்கிறதுக்கு எனக்கு ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சா தெரியும், தெரியலன்னா தெரியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா புத்தியோட விளையாட்டு. அப்போ எனக்கு புத்தி என்னெல்லாம் புத்திக்கு தெரியுமோ அது எனக்கு தெரியும், புத்திக்கு என்னெல்லாம் தெரியாதோ அது எனக்கு தெரியும். இந்த கண்ணால பார்க்கறது எனக்கு தெரியும், கண்ணால சரியா பார்க்க முடியலன்றதும் எனக்கு தெரியும். காதால கேட்கறதும் தெரியும், காதால சரியா விஷயங்களை கேட்க முடியலன்னு தெரியும். அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சது தெரியாதது இது ரெண்டுத்தையும் அறிகிற அறிவு இருக்குல்ல, அதுதான் நான். எப்படி இந்த ஆப்ஜெக்டா இருக்கிற எல்லாத்துக்கும் அந்நியமா இந்த பாடி எல்லாம் ஆப்ஜெக்ட் அதுக்கு கீழே இருக்கிறேன் அப்படின்றது ஒரு சத்தம்சம் நானும், அதே மாதிரி அறிகின்றேன் அப்படின்ற ஒரு சித்தம்சம் தான் நான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தம், நம்ம என்னென்னவோ அனுபவம் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஆனந்தத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். தூக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லையே, அங்க ஆனந்தமா தானே நான் இருந்தேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா நிர்விஷயம் தானே, அந்த இடத்துல எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இல்லை, நிர்விஷயமா இருக்கு. அப்ப நிர்விஷயமா இருக்கும் போது இருக்கிற ஆனந்தம் மிகப்பெரிய ஆனந்தம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அனுபவிக்கிறேன். அந்த இடத்துல என்ன ஆனந்தம்? என்னுடைய சொரூப ஆனந்தம் மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆனந்தமா? ஆமா ஆனந்தம். அது இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பவும் அந்த ஆனந்தம் இருக்கு. எப்போ வந்து உங்களுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னா இச்சிங் இல்லாம, தேடுதல் இல்லாம, சர்ச்சிங் இல்லாம, இது இருந்தா நல்லா இருக்கும், அது இருந்தா நல்லா இருக்கும், இது வேணும் அது வேணும், இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா சதா புலம்பிக்கிட்டே இருக்கு. இந்த மனசோட புலம்பல் எல்லாம் நின்று போச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? விஸ்ராந்தியா நீங்க எப்போ இருக்கீங்களோ அப்போ வந்து உங்களுடைய ஆத்ம சுகம் உங்களால சுவாபாவிகமா இருக்கிறத அனுபவிக்கணும். அப்போ நம்மளுடைய வாஸ்தவ சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தூய ஈர்ப்பு, பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் கான்சியஸ்னஸ், பியூர் பிளிஸ், வெறும் ஆனந்தம். இந்த மூணு தான் நம்மளுடைய சொரூபம். இதை விவேகம் பண்ணாம நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனாதி காலத்துல இருந்து நம்ம விவேகம் பண்ணாம இந்த தேகத்தை நான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். மனசு புத்தி இந்திரியங்கள் எல்லாத்தையும் நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த நினைக்க ஆரம்பிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா தஸ்ய ஹேத்து அவித்யா திரஷ்டு திருஷ்ய சயோகயோகோ ஹேய ஹேத்து. நம்ம யோக சூத்திரத்துல படிச்சிருக்கோம். திரஷ்டாவா இருக்கிற என்னையும் திருஷ்யமா இருக்கக்கூடிய இந்த தேகாதிகள் எல்லாம் திருஷ்யம். தேகத்தை பார்க்கிற இந்த புஸ்தகத்தை பார்க்கிறேன், புஸ்தகம் நான் இல்லை. இந்த லேப்டாப் இந்த மானிட்டர் பார்க்குறேன், பெரிய மானிட்டர் வச்சுருக்கேன், இந்த மானிட்டர் நான் இல்லை. எதிர்க்க கேமராவை பார்க்குறேன், கேமரா நான் இல்லை. டேபிள் பார்க்குறேன், டேபிள் நான் இல்லை. இந்த வீட்டை பார்க்குறேன், வீடு நான் இல்லை. மலையை பார்க்குறேன், மலை நான் இல்லை. வானத்தை பார்க்குறேன், வானம் நான் இல்லை. அப்போ நான் எதையெல்லாம் பார்க்கிறேனோ அது எல்லாம் நான் அல்ல. அப்போ இந்த தேகத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கண்ணாடியில் பார்க்குறேன், இப்போ என்னோட கேமராக்கு முன்னாடி பார்க்குறேன். அப்போ எதை நான் பார்க்கிறேனோ, பார்ப்பவன் வேறு பார்க்கப்படுகின்ற வஸ்து வேற தானே. டேபிள் மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் மாதிரி என்னுடைய தேகத்தை நான் பார்க்கிறேன். கை, அப்போ இந்த கை நான் இல்லை. என் தலை, அப்போ என் தலை நான் இல்லை. இதே மாதிரி ஒவ்வொன்றுத்தையா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுவது நான் இல்லை அப்படின்னு விசாரம் பண்ணி நம்ம இது எல்லாத்துலேயும் இருக்கிற அபிமானத்தை நம்ம நீக்கணும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளுக்குள்ளார வந்து இது நான் இல்லை இது நான் இல்லைன்னு நீக்கணும் அப்படின்னா மிச்சம் எது இருக்கும்? நான் மட்டும் இருக்கும்.
அந்த விசாரம் பண்ணாம நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த நாணையும் பார்க்கின்ற நாணையும் அறிகின்ற நாணையும் அறியப்படும் பார்க்கப்படும் திருஷ்யத்தையும் ஒன்னாக்கி வச்சுட்டோம். என்ன சுவாமி ஏன் ஒன்னாச்சு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவேகம் இல்லை, விசாரம் இல்லை. அந்த விவேக விசாரம் இல்லாததுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னா அவித்யா. தஸ்ய ஹேது அவித்யா. இந்த ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு பேரு அவித்யான்னு பேரு. அப்ப பேஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா, திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரேக் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா விசாரம் பண்ணணும். எல்லாத்தையும் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், நான் திரஷ்டா, நான் திரஷ்டா, நான் திரஷ்டான்னு சதா விவேகம் பண்ணி 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 அந்த விவேகம் நல்லா திருடமாச்சு அப்படின்னா இந்த பாண்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆயிடும். பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சுன்னா விலகிடும். அப்ப திரஷ்டாவும் திருஷ்யமும் விலகிவிடும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற வஸ்துக்களை எல்லாத்தையும் நம்ம திருஷ்யம்னு பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியலையே சாமி, பார்க்க முடியல. ஏன் சுவாமி பார்க்க முடியல அப்படின்னா, நம்மள்கிட்ட ஒரு மோகம் இருக்கு. அவித்யா பேஸா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிறது மேல நமக்கு ஒரு காமம் உண்டாது. அறிவில்லாததுனால ஒரு காமம் வந்தோடனே, ஏன் காமத்தை வந்து பாத்தீங்கன்னா காரணம்னு சொல்றோம், இந்த சம்சாரத்துக்கு காரணம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, நீங்க எதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதையெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் நீங்க கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். பொய்யானதுக்கெல்லாம் நீங்க வந்து எக்ஸிஸ்டன்ஸ் எது மூலமா கொடுக்குறீங்க அப்படின்னா ராகத்வேஷத்து மூலமா தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்துவம் கொடுக்குறீங்க. எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாவே அது உண்மையிலே இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க எந்த அளவுக்கு அதிகமா காமத்தை உண்டு பண்றீங்களோ அந்த காமத்தினால வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்க முடியுமா? ஆசைப்பட்டுட்டு ஒருத்தனால சும்மா இருக்க முடியாது. ஒரு வஸ்துவை நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா அது சும்மா இருக்கவே விடாது. அதே மாதிரிதான் இந்த பிரம்ம வித்யாவை நம்ம ஆசைப்பட்டுட்டோம், நம்ம மோட்சம் அடையணும்னு யாராவது தூண்டி விட்டாங்கன்னா சோரியாசிஸ் மாதிரி நீங்க வந்து எத்தனை ஜென்மம் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துக்கு பின்னாடியே சொரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த சம்சாரம் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து அந்த அந்த பிரவருத்தி. இப்போ சாமி நான் கிளாஸ் நிப்பாட்டிட்டேன்னு வச்சுங்க, வேற யார்ட்டையா சாமியார்ட்ட போய் கிளாஸ் கேட்கலாம். இந்த உபனிஷத்து ஐயோ சாமி பார்த்துட்டு நிப்பாட்டாரு, தைத்திரியம் கேட்கல, ஐத்திரியம் கேட்கல, சாந்தோக்கியம் கேட்கல, பிருகதானி கேட்கல, எங்கேயா போய் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு ஆசை வந்துடுச்சு அப்படின்னா, அது பிரம்மத்து மேல ஆசை வந்தாலும் சரி, இல்ல வேற வஸ்துக்கள் மேல ஆசை வந்தாலும் சரி. அப்ப எந்த வஸ்துக்கள் மேல ஆசை வந்தாலும் அந்த வஸ்துவை அடையிற வரைக்கும் நம்ம மனசு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார சும்மா குவைட்டா உட்காராது. ஆசைப்பட்டவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அடையிறதுல பிரவிற்த்தியில் ஈடுபடுவான். அந்த பிரவிற்த்தியில ஈடுபடும் போது என்ன ஆகும்? இப்ப நம்ம என்ன பிரவிற்த்தி ஈடுபடுறோம்? நமக்கு முதல்ல அவித்யாச்சா, தேகம் இல்லாதவற்றை நான் அப்படின்னு நான் தேகாதிகளா நினைச்சிட்டேன்ல, அப்ப நான் அல்லாதவற்றை நானா நினைச்சிட்டேன், அதான் அவித்யான்னு பேரு. அதனால என்ன ஆச்சு சுவாமி அப்படின்னா, தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? முதல் ஆசை நம்மளுடைய சொரூபம் என்னது? சத்து சித்து ஆனந்தம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த தேகத்தை நானுன்னு நினைச்சதுனால, நானுன்னு நினைக்காம தேகத்தை நானுன்னு நினைச்சதுனால இந்த தேகத்தோட எக்ஸிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்களும் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா ஜீவராசிகளும், சகல ஜீவராசிகளும் தான் இறந்து போகக்கூடாது, தான் எப்பவுமே இருக்கணும். அகம் பூயாசமேவ அபுவம், நான் வந்து இல்லாமல் போகக்கூடாது. அகம் பூயாசமேவ, சதா காலமும் நான் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கிற ஒரே ப்ராப்ளம் இதுதான். ஆசைன்றது வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஆசையெல்லாம் விட்டுருங்க, பேசிக் ஆசையை எடுத்துங்க. அவித்யான்றது சச்சிதானந்தமா இருக்கிற என்ன தேகமா நினைச்சதுதான் அவித்யா. அந்த அவித்யில இருந்து என்ன உண்டாகுது? காமம் உண்டாகுது. நான் மற்ற காமத்தெல்லாம் விட்டுட்டு பேசிக்க வந்துடுறேன். என்ன காமம் முதல்ல உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சத்தா இருக்கிற என்னோட சொரூபத்தை நான் எங்க தேடுறேன் அப்படின்னா இந்த தேகத்துல சத்த தேடுறேன். தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த தேகத்தை இருக்க வைக்கணும் அப்படின்னு. நான் இருப்புன்னு தெரியாம நான் இருப்பா இருக்கேன், நான் வெறும் எக்ஸிஸ்டன்ஸா சத்தா இருக்கேன். இது தெரியாததுனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த தேகத்தை எப்படியாவது காயக்கல்பம் சாப்பிட்டு எதையாவது பண்ணி ஏதாவது பண்ணலாமா சாமி அப்படின்னு கேட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எல்லா ஜீவராசியும், ஒரு ஜீவராசி மட்டும் இல்லை, இந்த உலகத்துல பிறந்த எல்லா ஜீவராசியும் இந்த தேகத்தை விடுறதுக்கு யாருக்கும் தயாரா இல்லை. இந்த தேகத்தை எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிட்டு இல்ல காயகல்பத்தை சாப்பிட்டு ஏதாவது ரசாயனத்தை குடிச்சு ஏதாவது எப்படியாவது இந்த தேகத்தை இருக்க வைக்கணும்.
நல்லா வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும், ஜிம்முக்கு போகணும், இந்த பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும். 70 வயசு ஆனால் அதுக்கப்புறம் 90 வயசுக்கு அப்புறம் ஒரு நாள் போயே ஆகணும்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் துக்கம். தேகம் போச்சு, தேகம் போச்சு, தேகம் போச்சு. ஒன்று நான் போயிடுவேன், இல்லை அப்படின்னா மற்றவங்க போயிடுவாங்க. அப்போ என்ன பெரிய அவித்தியா இருக்குது அப்படின்னா, தேகத்தை நானுன்னு நினைக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தை நான் வந்து தக்க வச்சுக்கணும்னு இருப்பா வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணி, அதனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா முடியுமா அப்படின்னா முடியறது இல்லை, தோத்து போயிடும். அப்ப தோத்து போகும் போதெல்லாம் ஒண்ணு தேகம், என்னுடைய தேகம் போயிடும், இல்லைன்னா மற்றவங்களோட தேகம் போயிடும். உட்கார்ந்தோடு அழுகிறோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவித்யினால தேகத்தை நான் அப்படின்னு நினைச்சு என்னோட அப்பா, என்னோட அம்மா, என்னோட மனைவி, என்னோட குழந்தைங்க அப்படின்னு எல்லாத்தையும் தேகமாவே நினைச்சு, என்னையும் தேகமாவே நினைச்சு இது எல்லாத்தையும் இருக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணி காமப்பட்டு அந்த காமம் நிறைவேறாம வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தை அடைகிறோம் மனுஷன். அப்போ நம்ம பிரவൃத்தி, எல்லா பிரவൃத்திக்கும் என்ன பேஸ் அப்படின்னா இந்த சரீரத்தை எக்ஸிஸ்டன்ஸ் ஆகணும். இதுதான் காமம் நம்மள்ட்ட பேஸ். ஏன் நம்மளுடைய சொரூபம் வந்து பாத்தீங்கன்னா சத்து, அது தேகத்துல தேவை. அதுக்கப்புறம் சித்துன்ற அம்சம் வந்து பாத்தீங்கன்னா நான் அறிவு சொரூபமா இருக்கேன். இந்த அறிவு சொரூபமா இருக்கக்கூடிய நான் அறிவு சொரூபம், நான் வந்து வெறும் பியூர் கான்சியஸ்னஸ்ன்னு தெரியாம இந்த புத்தியினால அறியறதுக்கு நான் வந்து பண்றேன், ட்ரை பண்றேன். புத்தி வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டேஷன் இருக்கு. அந்த லிமிட்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி இவ்வளவுதான் தெரியும், இவ்வளவுதான் தெரியக்கூடாது அப்படின்னு எல்லாம் வரையறைக்கப்பட்டது. கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி, போகத்துக்கு ஏற்ற மாதிரி அது தெரியாம நம்ம என்ன பண்றோம், இந்த புத்தியை வந்து பாத்தீங்கன்னா சர்வஜ்ஞனா ஆக்கிடலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. முடியுமா அப்படின்னா முடிய மாட்டேங்குது. ஐயோ எனக்கு இது தெரியலையே, அது தெரியலையே, எனக்கு இது தெரியும், அது தெரியும். அப்ப புத்திக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அபிமானம் வந்துருது. இந்த புத்திக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயே மாட்டிக்கிட்டு துக்கப்படுறோம். அப்ப நமக்கு காமம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ச்சிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்தி மூலமா அறிவை அடையிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது ஆசை, எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நேற்று ஒரு கர்நாடிக் மியூசிக் ஒரு இன்ஸ்டிடியூட் வீடியோ ஒன்று பார்த்தா நல்ல இன்ஸ்டிடியூட், நல்ல அம்மா வந்து மியூசிக் சொல்லித்தராங்க. பார்த்தா அதில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ 75 வயசு, இன்னொருத்தர் 80 வயசுல 4 ஏதோ டிகிரிலாம் வாங்கி வச்சிருக்காரு, நிறைய படிக்கிறாரு, 80 வயசுல படிக்கிறாரு. ஒரு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், பக்கத்து வீட்டு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன பேசுனாலும் வெட்டிக்கிட்டு பார்ப்போம், காதை வந்து கொடுத்து என்ன பேசுறாங்க அப்படின்னு. அந்த பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகர காலம், 85 வயசுக்கு மேலே ஆகி போச்சு. பேசாம சிவசிவான்னு இருக்க வேண்டியதுதான். நான் இங்கே என்னோட டெய்லி பார்க்குறேன் பாட்டிங்கெல்லாம், எங்களுக்கு சிநேகமே பாட்டிங்களோட தான். என்ன கியூரியாசிட்டி இருக்குன்றீங்க. இன்னைக்கு நாதபிரம்ம சொன்னேன், பேசாம சிவசிவன் உட்கார வேண்டியது தானே. உட்கார முடியாது, சிவசிவன் உட்கார முடியாது. அவங்க என்ன பேசுறாங்க, இவங்க என்ன பேசுறாங்க, இது என்ன, அது என்ன, அங்க என்ன பண்றாங்க, இங்க என்ன பண்றாங்க. அந்த அந்த இச்சிங் வந்து பாத்தீங்கன்னா போகவே போகாது. அப்ப நம்ம இச்சிங் எங்க தேடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அறிவு ஸ்வரூபமா இருக்கேன்னு தெரியாம இந்த புத்தி மூலமா அறிதல் வந்து பாத்தீங்கன்னா சாகர காலம் மட்டும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. அப்ப சித்தம்சத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்தியில தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், என்னுடைய சுரூபம் ஆனந்தம், சுகஸ்வரூபம், எந்த வஸ்துக்களும் எனக்கு தேவையே இல்லை. ஆனா அந்த என்னுடைய சொரூபத்தை அறியாததுனால நான் என்ன பண்றேன், தேகம் மனசு இந்திரியம் புத்தின்னு நினைக்கிறதுனால தேகத்துக்கு நடக்கக்கூடிய பிளஷர் எல்லாம் நான் வந்து என்னுடையதுன்னு நினைக்கிறேன், அனுகூல விஷயங்களை சுகம்னு நினைக்கிறேன். இந்திரியங்கள் மூலமா தேகம் மூலமா நடக்கிற எல்லாத்தையும் மனசு அனுபவம் பண்ணுது. அந்த அனுபவத்தை மனசுக்கு வந்து எப்படியாவது சுகம் கொடுத்துடணும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சுகத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படின்னு இந்த மனசு என்ன பண்ணிட்டு இருக்கு, கண்ட விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசுக்கு புத்திக்கு தெரியல நான் ஆனந்த சுரூபம்னு தெரியல, எனக்கு எந்த ஒரு ஆனந்தமும் தேவையில்லைன்னு தெரியல. எல்லா விஷய ஆனந்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா அல்பம், ரிஃப்ளெக்ஷன் தான், அது என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் தெரியல. தூக்கத்துல இருந்தமே ஒண்ணுமே இல்லாம. அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தமா இருந்தமே தூக்கத்துல அப்படின்னா அந்த காமப்படக்கூடிய புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம் எதுவுமே இல்லை. அப்ப எதுவுமே இல்லாத இடம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆத்மஸ்வரூபம், சுகஸ்வரூபம்னு தெரியாம நான் என்ன பண்றேன், இப்பவும் நானுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கல்பித்தம்.
இது எல்லாம் கல்பிதம்னு தெரியாம இதை நான் நினைச்சுக்கிட்டு ஆனந்தத்துக்காக அலைஞ்சுக்கிட்டு. அப்ப காமம் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா. அவித்யான்றது சச்சிதானந்தமா இருக்கிற என்ன தேகாதியா நினைச்சது அவித்யா. அதனால எனக்கு ஒரு காரணம் காமம் வருது. என்ன காமம்? பூர்ண காமம். என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை பூர்ணம் பண்ணணும், என்னுடைய நாலேஜை பூர்ணம் பண்ணணும், என்னுடைய ஆனந்தத்தை பூர்ணம் பண்ணணும் அப்படின்னு காமம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பேசிக்கான காமம். அப்ப நல்ல பேசிக்கான காமத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? விதவிதமான ஜீவர்கள் விதவிதமான ஆக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுது. பிரவிற்த்தி, கர்ம பிரவிற்த்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அவித்யா, காம, கர்ம பிரவிற்த்தி, கர்மத்தில் ஈடுபடுது. அப்ப எங்கெங்கெல்லாம் கர்மத்துல ஈடுபடுறது இருக்கோ அங்கங்கெல்லாம் காமம் இருக்கும். எங்கெங்கெல்லாம் காமம் இருக்கோ அங்கங்கெல்லாம் அவித்யா ஒண்ணு இருக்கும். நான் பூரணன் அப்படின்னு தெரியாத ஒரு அவித்யா, நான் சச்சிதானந்தம்ன்றது தெரியாத அவித்யா. இதுதான் பேசுங்க. ஆச்சாரியார் தெளிவா சொல்றார், கர்மஹேத்து காமஹா. கர்மத்துக்கு காரணம் காமம். பிரவர்த்தகத்வாத். ஏன் அப்படின்னா காமம் தான் உங்களுக்கு ஃப்ரீயலா இருந்து புஷ்அப் பண்ணி வெளியில தள்ளி உங்களை அந்த கர்மத்தை பண்ணி அடைய ஆசை. எந்த வஸ்துவை நீங்க காமப்பட்டீங்களோ அந்த வஸ்துவை அடையறதுக்கான முயற்சியில ஈடுபடுத்து. அப்ப நம்மளை யாரு ஈடுபடுத்துறா அப்படின்னு கேட்டீங்கன்னா காமம் தான், குரோதம் தான் என்னை வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுத்துகிறது. அப்ப கீதால வந்து பாத்தீங்கன்னா பலாதிப நியோஜிதக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் சொல்றான், என்ன பலமா உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா புஷ்அப் பண்றாங்க. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகா பாப்மா வித்யேன மிக வைரினம். வித்யேன இக. இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதிரி யாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. இவன் வந்து பாத்தீங்கன்னா 3:36 பக்கத்துல போட்டுங்க. பிரவர்த்தகத்வாக்கு அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கணும். இந்த காமம் தான் பிரவருத்திக்கான காரணம். நம்மளை கர்மத்துல ஈடுபடுத்துறதுக்கு, பிரவருத்தி பண்ண வைக்கிறதுக்கு காரணம் காமம். 3:36 அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான், அதக்கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷா. இந்த மனிதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதனால் ஏவப்பட்டவனாக, எந்த விஷயத்தினால ஏவப்பட்டவனாக பாப்பத்தை செய்கிறான்? புண்ணியமோ பாபமேவ, புண்ணியமோ பாப்பமோ ரெண்டுத்திலையும் ஈடுபடுகின்றான். அனிச்சனபி, அனிச்சன்னா இவன் விருப்பப்படவில்லை என்றாலும், ஹே வார்ஷ்ணேய, ஹே கிருஷ்ணா, பலாதிவ நியோஜிதக. ஏதோ உள்ள வந்து எவனோ ஒருத்தன் இருக்கான் நமக்குள்ளார, எல்லாத்துக்குள்ளாரையும். அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம விரும்பலனா கூட நம்மளை வந்து பாத்தீங்கன்னா வெளியில தள்ளி அந்த கர்மத்தை பண்ண வைக்கிறான். அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது கிருஷ்ண பகவான் சொல்றார், ஸ்ரீ பகவான் உவாச்ச காம ஏஷ க்ரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவஹ மகாசனோ மகா பாப்மா வித்யேன மிக வைரினம். சொல்றார், இந்த லோகத்துல பெரிய மகா சத்ரு வைரி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காமத்தையும் குரோதத்தையும் நினைத்துக்கொள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காமக்ரோதம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட புண்ணிய பாப்பத்துக்கு எல்லாத்துக்கும் தூண்டுதல் காரணம், உங்களை தூண்டி பண்ண வைக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படின்னா அடுத்த ஸ்லோகம் கீதால இருக்கு, 38வது ஸ்லோகம். 36, 37, 38, 39 வரிசையா 40, 41 வரைக்கும் இதுதான் போகுது. அத சொல்றார், தூமேனா அக்னி விரியதே தூமேனா விரியதே அக்னிகி யதாதர்ஷோ மலேனச்ச யதோல்பேனா விருத்தோ கர்ப்பக ததா தேனேதமாவிருத்தம். ரொம்ப அருமையான சொல்றார். எப்படி வந்து பாத்தீங்கன்னா தூமேன ஆவிரியத்தே அக்னி, எப்படி வந்து பாத்தீங்கன்னா அக்னி வந்து பாத்தீங்கன்னா மேல புகை வந்து அந்த புகை வந்து பாத்தீங்கன்னா அக்னியை மறைச்சிருதோ, எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆதர்ஷோ மலேனச்ச. ஒரு காலையில வெயில் இந்த புகை மூட்டத்துல வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், கண்ணாடி வந்து முகம் பார்க்குற கண்ணாடி மெதுவா சோப் வாட்டர் பட்டு நம்ம பாத்ரூம்ல இருக்கிற கண்ணாடி அப்படிதானே ஆகும். ஒரு வாரத்துக்குள்ளார அப்படிதான் இதாகிடுது. இப்போ என்னோட சோப் வாட்டர் படுற மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வச்சுருக்கேன். நம்ம தலைக்கு போட்டு நல்லா சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு இது பண்ணும்போது இதில் இருக்க தண்ணி எல்லாம் அதில் படுது. மெதுவாக முதல்ல ஆரம்பிக்கும் போது டாட்டா இருக்கும், இப்போல்லாம் டாட்டா இருக்குது. இன்னும் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அது வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடும்.
எப்படி எப்படி கண்ணாடியானது மலத்தினால் அழுக்குனால மூடப்பட்டதாக ஆகிறதோ, அப்ப நம்ம முகத்தை பார்க்க முடியுமா? முகத்தை பார்க்க முடியாது. அப்ப முகம் பார்க்க முடியாத அளவுக்கு மலத்தினால நிரம்பி விடுகிறதோ, மூடி மறைக்கப்படுதோ. அதுக்கப்புறம் யதா உல்பேன ஆவிருத்தோ கர்ப்பக, எப்படி பாத்தீங்கன்னா சிசு வயிற்றுக்குள்ளார இருக்கிற சிசு கர்ப்பப்பையினால மூடப்பட்டிருக்கோ, என்ன தெரியாது இல்ல, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியாது. அப்போ ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பமானது எப்படி அதை மூடி இருக்கோ, ததா அது போலவே தேனே இதம் ஆவிருதம், இதம் ஆத்மா, இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா எதனால மூடப்பட்டிருக்குன்னா இந்த காமக்ரோதத்தினால் பாத்தீங்கன்னா மூடப்பட்டிருக்கு. அப்ப காமக்ரோதம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காமக்ரோதம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுத்த ஆத்மாவை நிர்குண ஆத்மாவை என்ன பண்ணிடுது? மூடி மறைச்சிருது. அப்ப எந்த இடத்துல காமம் நாசமாகுமோ, காமம் நாசமாச்சுனாவே அதோட சேர்ந்து குரோதாதிகளும் நாசமாயிடும். ஏன்னா அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா காமம் தான் முதல் புள்ள. அம்மா அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ் காமம் தான். அப்ப காமத்தை தொடர்ந்து தான் குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ எண்ணங்களும் பாத்தீங்கன்னா எல்லா எண்ணங்களுக்கும் மூல காரணம் இது காமம். அந்த காமம் போச்சு அப்படின்னா அங்க என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா பிளைனா, இந்த மனசு பிளைன் ஆயிடும். உள்ள இருக்கிற அந்த ஆத்ம தத்துவம் பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமா வெளியில தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா காம பரிகாரம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க காமத்தை விடு, காமத்தை விடு, ஆசைப்படாத ஆசைப்படாத. எப்படி ஆசைப்படாம இருக்கிறது? எப்படி ஆசைப்படாம இருக்கிறது? 1000 முறை சொன்னாலும் ஆசைப்படாத ஆசைப்படாதன்னு எப்படி ஆசைப்படாம இருக்கிறது? ஏன் அப்படின்னா வெளியில இருக்கிற வஸ்து சத்தியம்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஆசை போகவே போகாது. டெம்பரவரியா பாத்தீங்கன்னா உங்களை ஆசை இல்லாம இருக்கலாம் ஒழிய திரும்பவும் ஆசை, சாமி எனக்கு இது ஆசை இல்லை அது இல்லைன்னு யாரையாவது ரொம்ப உத்தமரா எங்கேயாவது இங்க இருந்து சொன்னீங்க அப்படின்னா 4 தலையிலேயே போடுவேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இல்லைன்னு சொல்லுங்க. என்ன வார்த்தை சேர்த்துக்கணும்? சாமி இப்ப எனக்கு ஆசை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசுப்த வாசனான்னு கோடிக்கணக்கான வாசனைகளை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கீழே போட்டு மேல மூடி வச்சிருக்கோம். வெளில தெரியாது, ரொம்ப உத்தமனா இருக்கும். நம்ம எல்லா அழுக்கான ஆசைகளும் காமங்களும் குரோதங்களும் உள்ளுக்குள்ளார வெளிப்படாம இருக்கு. பிரசுப்த வாசனையா தூங்கிக்கிட்டு இருக்கு, தெரியல. அப்ப அதனால பாத்தீங்கன்னா எப்ப சொன்னாலும் பிரம்மானுபூதிக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இப்ப எனக்கு இந்த விஷயத்துல ஆசை, இவ்வளவுதான் சொல்லணும். எப்பவுமே நான் ஆசையை விட்டுட்டேன்னு சொல்லவே முடியாது. ஜீவன் முக்தன் ஒருத்தன் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்போ பாத்தீங்கன்னா தெரியணும், பிரவர்த்தகம் பண்ணக்கூடியது ஆச்சரியர் சொல்றாரு. பிரவர்த்தகத்வாத் காமம் தான் ஒருத்தரை ஈடுபடுத்துது. நம்ம ஆவணி ஆவட்டத்தப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் மந்திரங்கள்லாம் நிறைய பேர் மறந்துருப்பீங்க. என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா 1000 முறை பாத்தீங்கன்னா காயத்ரி ஜபத்துக்கு முந்தின நாள், மறுநாள் காயத்ரி ஜபம், முந்தின நாள் அவனி அவிட்டத்துக்கு அப்போ பூநூல் போட்டதுக்கு அப்புறம் மாத்தியானிக்கம் ஜபம் பாத்தீங்கன்னா பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காமோ காஷீத் மன்யுர காஷீத் நமோ நமஹா, காமோ காஷீன் மன்யுர காஷீன் நமோ நமஹா, காமோ காஷின் மன்யுர காஷின் நமோ நமஹா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ஜபம் பாத்தீங்கன்னா பண்ண சொல்லியிருக்கு. காமோ காஷி ஜபம் 1000 பண்ணணும். அப்படி என்ன அர்த்தம் தெரியுங்களா? காமோ அகார்ஷித், மன்யுகு அகார்ஷித், மன்யுன குரோதம்னு அர்த்தம், கோபம்னு அர்த்தம். காமோ அகார்ஷித், காமமே என்னை செய்ய வைத்தது, செய்தது, காமமே செய்தது. மன்யுகு அகார்ஷித், குரோதமே செய்தது, காமமே செய்தது, குரோதமே செய்தது, நான் ஒன்றையும் செய்யவில்லை. காமமே செய்தது, குரோதமே செய்தது, நான் ஒன்றும் செய்யவில்லை. காமமே செய்தது, குரோதமே செய்தது, நான் ஒன்றும் செய்யவில்லை. இதை எங்க ஆச்சாரியார் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் புதுசுல போனப்போ நம்ம பாத்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே பண்ணுவோம். அப்போ பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஆச்சாரியார் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திரிகால சந்தியால உனக்கு சமயம் இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 11 முறையாவது நித்திய சந்தியால பாத்தீங்கன்னா 3 காலத்திலையும் இந்த மந்திரத்தை சேர்த்துக்கோணும். எதுக்கு அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி, நிறைய பேருக்கு மந்திரத்தோட அர்த்தமே தெரியாம தான் 1000 காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வருஷத்துல ஒரு வாட்டி பண்றது கூட ஆட்டோவா ஆக்கிட்டோம்னா நம்ம எல்லாமே ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம்னு தெரியாது. வாத்தியார் சொன்னார், அது கூட ஒழுங்கா உச்சரிப்பு நிறைய பேருக்கு வருமா வராதான்னு கூட தெரியல.
காமோகார்ஷி மன்னிரகாட்சி நமோ நமக 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 காமோகார்ஷி மன்னிரகாட்சி நமோ நமக. என்ன மீனிங், என்ன ஒன்றும் தெரியாது. இதுதான் மீனிங். காமமே செய்தது, குரோதமே செய்தது, நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, நான் பார்க்கிறவன். அப்ப யாரு செய்ய வச்சது? காமம், குரோதம். அப்ப புரிஞ்சு புரிஞ்சு இப்ப ஸ்திரீகள் சொல்லலாமா சாமி? நல்லா சொல்லுங்க. இப்ப நான் சொல்லிட்டேன்ல, அப்ப டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிக்கங்க, நான் செய்யவில்லை, நான் செய்யவில்லை, நான் செய்யவில்லை, காமமே செய்தது, குரோதமே செய்தது, நான் செய்யவில்லை, நான் வந்து திரஷ்டாவா இருக்கேன், ஆத்மாவா இருக்கேன், அபோக்தாவா இருக்கேன், கர்த்தாவா இல்லை, போக்தா இல்லை அப்படின்னு சொல்லிக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற பிரவர்த்தகத்துவா, காமம் தான் நம்மளை பிரவருத்தி பண்ண வைக்குது, குரோதம் தான் நம்மளை பிரவருத்தி பண்ண வைக்குது, லோபம், மோகம், மதம், மாத்சரியம் இவைகள் தான் பிரவருத்தி பண்ண வைக்கின்றன. நான் கர்மத்தில் ஈடுபடுறதுக்கு தான் காரணம். ஆச்சாரியர் சொல்றாரு அகாம ஆப்த காமானாம் ஹி காம அபாவே. யார் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மானுபூதி அடைஞ்சவனோ, அந்த பிரம்மானுபூதி அடைஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முண்டக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமான மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும். இங்கே கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன் இல்லையா? இல்ல, இதுல வரப்போகுது உங்களுக்கு. நம்ம ஸ்வேதாஸ்வதரத்துல இங்கேயும் அங்கேயும் ஒரே மாதிரி டிராவல் பண்ணுது. ஸ்வேதாஸ்வதரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் நாளைக்கே முடிச்சாலும் படிக்க ஆரம்பிச்சிருவோம். நாளை மறுநாள் படிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிடும். முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா முண்டக்கோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னா, வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. எப்ப வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம தேகங்கள் நான் இல்லை, காரண தேகம் நான் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேகத்துல இருக்க அபிமானமும் போயிடுது. அது மட்டும் இல்லாம சித்தியந்தே சர்வ சம்சயாக எல்லா சந்தேகங்களும் இல்லாமல் போய்விடுகிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி, அவனுடைய கருமங்கள் எல்லாம் இல்லாம போகுது. ஏன் சாமி அப்படின்னா தஸ்மின் திருஷ்டே பராவரே, அந்த பரமாத்மாவை பார்த்த மாத்திரத்துல இவனுக்கு காமம் உண்டாகிறது. காமம் இல்லாத காரணத்தினால கருமங்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போகின்றன. ஆப்த காமஸ்ய காஸ்பிருகா அப்படின்னு மாண்டூக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா காரிகா கேட்கிறார். எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்தையே அடைஞ்சானோ அவனுக்கு பேரு ஆப்த காமன் அப்படின்னு பேர். பிரம்மத்தை அடைஞ்சவனுக்கு என்ன பேரு? ஆப்த காமன். சர்வத்தையும் எல்லாத்தையும் அடைஞ்சவன், எல்லா காமங்களையும் அடைந்தவன். எப்படி சாமி எல்லாத்தையும் ஒருத்தன் அடைய முடியுமா? எல்லாத்தையும் ஒருத்தன் அடைய முடியுமானா எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டா சர்வம் பிரம்மம். அப்ப நீங்க பிரம்மத்தை அடைஞ்சிங்க அப்படின்னா நீங்க பிரம்மம் ஆயிடுவீங்க. அப்ப உங்களுக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணு இருக்காது, எல்லாமே நீங்களா ஆயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு அந்நியமா ஒண்ணு இல்லாம சர்வமா நீங்க ஆயிட்டீங்க அப்படின்னா ஆசைப்படுறதுக்கு உங்களுக்கு அந்நியமா வேற ஒண்ணு இல்லாம போய்விடும். அப்ப சர்வத்தையும் அடைதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்மத்தை அடைதல். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான். அவனுக்கு பேர் ஆப்த காமக அப்படின்னு பேர் வச்சு. அப்ப ஆப்த காமனாக ஆனவர்களுக்கு காம அபாவே, ஹீன்றது எஸ்மாத், ஏனெனில் ஆப்த காமர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமம் இல்லாத காரணத்தால். காமம் இல்லைன்னா என்ன ஆகும் சுவாமி? காமம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க உங்களுக்கு வீட்டுல இருக்கீங்கல்ல, எங்கேயும் போகணும்னு தோணலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஏன் வீட்லயே இருக்கீங்க, எங்கேயும் போகணும்னு தோணலை சொல்லுவல, அப்படித்தானே சொல்றோம். ஏன் வீட்லயே அடைஞ்சு கிடக்குறீங்க, ஏன் வீட்லயே இருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, நான் என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னு என் வீடு சுகமா இருக்கு, வீடு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, எனக்கு வீட்லயே இருக்கேன், நான் ஒன்றும் தோணலை, எனக்கு எங்கேயும் போகணும்னு தோணலை. அப்ப எங்கேயும் போகணும்னு தோணலை அப்படின்னா எப்படி நம்ம வீட்டுல இருக்கோமோ, எங்கேயும் போகணும்னு தோணலைன்னா, ஆசை வரலைன்னா சினிமா போகணும், ஒரு மார்க்கெட் ஒரு எங்கேயாவது மாலுக்கு போய் ஒரு நைட்லாம் பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டு வரணும், இங்கே போகணும் அங்கே போகணும்னு எந்த ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ள தோணலைன்னா வீட்லயே இருப்பீங்க நீங்க. இதுதானே உண்மை. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார எந்த காமங்களும் இல்லாம போச்சுன்னா நமக்கு டெம்பரவரியா தானே தோணாம இருக்கு. டெம்பரவரியா எங்கேயும் போகணும்னு தோணல அப்படின்னா நம்ம பாட்டுக்கு சொஸ்தமா இருக்கும், வீட்டுக்குள்ளார எந்த ஒரு சஞ்சலம் இல்லாம இருக்கும். இது டெம்பரவரியா இருக்கு. 100% நமக்குள்ளார இருக்க வாசனைகளும் எந்த ஒரு இச்சிங் இல்லாம பூரணமா காமம் இல்லாம போச்சு அப்படின்னா அப்ப அவன் என்ன, அவன் எங்க இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மஸ்வரூபத்திலே இருப்பான். அதுதான் வீடு நமக்கு.
ஆத்மாவோட வீடு எது அப்படின்னா சொரூபம் தான் ஆத்மாவோட வீடு. அதனாலதான் மோட்சத்துக்கு பேரே வந்து வீடுன்னு வச்சிருக்கோம். வீடு பேர் அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? சொரூபம்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, காம அபாவே, காமம் இல்லாம போச்சு அப்படின்னா ஸ்வாத்மனி அவஸ்தானாத். அப்ப காமம் ஒருத்தருக்கு பூரணமா நின்று போச்சு அப்படின்னா எந்த தாட்டும் இருக்காது, எந்த தாட்டும் இருக்காது. தாட் இல்லாத நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3:35 ஏதோ நான் மாண்டிக்க காரிக்கால சொல்லியிருக்கேன். ஆத்ம சத்தியானு போதேன. நம்ம என்ன பண்ணணும்? காமத்தை போக்குறதுக்கு வெளியில இருக்கிறவெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், ஆசையை விடு, ஆசையை விடு, ஆசையை விடு. அதெல்லாம் முடியாது. அப்ப என்ன ஆசையை விடுறதுக்கான என்ன இது அப்படின்னா ப்ராசஸ் என்ன அப்படின்னா மாண்டுக்கிய காரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டா ஆத்ம சத்தியானுபோதேன. ஆத்ம சத்தியானுபோதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா சத்தியம் தது அந்நியத்து மித்யா இதி. ஆத்மாவே சத்தியம். நான் தூக்கத்துல நான் இருந்தேன்ல, அந்த நான் மட்டும் சத்தியம். தூக்கத்திலையும் நான் இருந்தேன், இப்பவும் நான் இருக்கேன், இன்னைக்கு ராத்திரி தூங்க போகும்போதும் நான் இருப்பேன், 3 காலத்திலையும் நான் இருப்பேன். சொப்பனத்திலையும் நான் இருந்தேன், ஜாகிரதத்திலையும் நான் இருந்தேன், தூக்கத்திலையும் நான் இருந்தேன். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகமா இருந்தேன். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும்போது இந்த ஜெகத்து எனக்கு மேல வந்துச்சு, ஜீவ ஜெகத். இந்த பரமஹம்சானந்தா இடியட் வந்து பாத்தீங்கன்னா நான் வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் என் மேல வந்தான், நானுக்கு மேல வந்தான். இந்த ஜெகத் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு மேல வேக்கப் ஆகும்போது வந்துச்சு. சொப்பனத்துல வேற ஒரு கூட்டம், வேற ஒரு ஜெகத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்துச்சு. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாகிரத சொப்பன ஜெகத்தே இல்லாம போச்சு, எந்த தேகமும் இல்லாம போச்சு. நான் பாட்டுக்கு ஆனந்தமா இருக்கேன். இப்பவும் இருக்கனா, இப்பவும் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன். அப்ப 3 காலத்திலும் வந்து போகாதவனா நான் இருக்கேன். சத்தியம். சத்தியம்னு என்ன அர்த்தம்? 3 காலத்திலும் யாராலும் மறுக்கப்படாமல் இருப்பது எதுவோ அது சத்தியம். திரிகால அபாதித்துவம் சத்தியம். 3 காலத்திலும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பது எதுவோ அது சத்தியம். ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறைந்து போவது அசத்தியம், அனித்தியம், பொய். தோன்றி மறைவது காணல் ஜலம் போல. அப்ப இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத பிரபஞ்சம், இந்த தேகம் ஜாகிரத தேகம், சொப்பன பிரபஞ்சம் சொப்பன தேகம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏக காலத்துல வருது, ஏக காலத்துல மறைஞ்சு போகுது. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சினிமா மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆகுது, அப்புறம் ப்ரொஜெக்ஷன் முடிஞ்சு போகுது. ஸ்கிரீன் மாதிரி யார் இருக்கானா? நான் ஸ்கிரீன் மாதிரி சதா இருந்துகிட்டே இருக்கேன். அப்ப இந்த விதமா மந்திரம் சொல்லுது மாண்டிக்கிய காரிக்கால 3:32. 3:32 சொல்லுது. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆசையை அறுக்கிறதுக்கான மெத்தட். என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம சத்தியானு போதேன். ஆத்மா சத்தியம், நான் சத்தியம், 3 காலத்துல இருக்கேன். தது அந்நியத்து மித்தியா, அதுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் தோற்ற மாத்திரம் அப்படின்னு ஒரு போதத்தினால, போதம்னா ஞானம், இந்த ஞானத்தை திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் பார்க்கறது கேட்கறது எல்லாம் தெரியுது, தெரியுது, ஆப்ஜெக்ட் 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 ஆப்ஜெக்ட். நான் பார்க்கிறவன் சத்தியம், பார்க்கப்படும் வஸ்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் இதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது பொய், இது பொய், இது பொய்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு. இதுக்கு வந்து ஒரு என்ன அப்படின்னா இந்த மனசு எப்போ எதை ஆசைப்படும் தெரியுங்களா? நீங்க எதை சத்தியம்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் இந்த மனசு ஆசைப்படும். இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு, என்னன்னா அது எதை சத்தியம் நினைக்குதோ அதை மட்டும்தான் ஆசைப்படும். ஒரு பொருள் முன்னாடி இருந்து அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அது ஆசைப்பட மாட்டீங்க. சினிமாவில் இருக்க காட்சிகள் எல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அது சினிமாவில் வெரைட்டி ஐஸ்கிரீமா காட்டுறான்னு வச்சுங்களேன், ஆஹா இந்த ஐஸ்கிரீம்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தோணுமா? தோணாது. ஏன் அப்படின்னா அது பொய். எதெல்லாம் பொய்ன்னு தெரியுதோ அந்த வஸ்துக்களை எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஆசை உண்டாவதில்லை. காணல் ஜலம் பொய், அதனால எடுத்து குடிக்கணும்னு ஆசை வர்றதில்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா படிச்சு கொடுத்து நான் பார்க்கிறது திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம், பொய் பொய் பொய், தோற்றம் 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 படிச்சு கொடுத்து இந்த மனசு மெதுவா காமங்கள் இருந்து விலக ஆரம்பிச்சு ந சங்கல்பயதே யதா யதா. எந்த காலத்துல இதான் அபியாசம்ன்றது, ஞான அபியாசம் இதுதான். எந்த காலத்துல இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த வஸ்துக்களையும் சங்கல்பிப்பதில்லையோ,
அப்ப சங்கல்பிக்காம போச்சுன்னா என்ன அர்த்தம்? வெளியில வஸ்துக்கள் எல்லாம் இருக்கும், ஈஸ்வர சிருஷ்டி அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஜெக்ஷனை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய காமத்தை நான் நீக்கிட்டேன். எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு இதெல்லாம் பொய்ன்னு புரிஞ்சு சங்கல்பிக்காம போகுதோ அப்ப மனசு இருக்கும், ஆனா மனசுல எந்த ஒரு தாட்டும் இருக்காது. அதுக்கு பேர் என்ன பேருனா அமனஸ்தாம் ததாயாதி. அமனஸ்தாம் ததாயாதி. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அமனீபாவத்தை அடைகின்றது. எண்ணமில்லாத நிலை, வஸ்துக்கள்லாம் இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா எண்ணமில்லாத நிலையை அடையுது. அப்ப என்ன சுவாமி ஆகுது அப்படின்னா கிராஹிய அபாவே ததகிரகம். வெளியில இருக்கிற வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா பொய்ன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டீங்க, மித்யாத்துவ நிச்சயம் பண்ணிட்டீங்க. இது பொய் தோற்றம்னு மித்யாத்துவ நிச்சயம் பண்ணிட்டீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டீங்க அதோட எக்ஸிஸ்டன்ஸ். அப்ப வெளியில இருக்கிற வஸ்துக்களோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து கேன்சல் பண்ணோன்னு இந்த மனசு, அதை சிந்தனை பண்ணக்கூடிய இந்த மனசும் இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப நீங்க எது வரைக்கும் இந்த வெளியில இருக்கக்கூடிய உலகத்தை சத்தியம் நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும், சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப இதுதான் மெத்தடாலஜி வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லுது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி இதுக்கு ஏதாவது உபாயம் வேற ஏதாவது இருக்கா சுவாமி, இதை ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது உபாயம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா காமத்தை நாசம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3:42 3:43 2 ஸ்லோகங்கள் சொல்றேன். இந்த மனசை வந்து ஆசைப்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா உபாயேன நிக்ருண்யாத் விக்ஷிப்தம் காம போகயோ சுப்ரசன்னம் லயம் லயே சைவ யதா காமோ லயஸ்ததா. முக்கியமான ஸ்லோகம் இது. உபாயேன நிக்ருண்யாத். இந்த மனசு வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல, எதையாவது சிந்தனை பண்ணுது, எதையாவது ஆசைப்படுது, ஏதோ ஒரு அபிப்பிராயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த அபிப்பிராயங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா என்ன மறைச்சு. அப்ப என்ன பண்ணணும்? உபாயத்தினால் அதை நிகிரகம் செய்ய வேண்டும். உபாயத்தினால நிகிருண்யாத் விக்ஷிப்தம் காமபோகயோகோ. காமம் வந்துருச்சு பாருங்க. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எதனால விக்ஷேபத்தை அடையும்? சிந்தனைய பண்ணும். அப்படின்னு கேட்டீங்கன்னா காமபோக விஷயங்கள்லயே தான் இது வந்து பாத்தீங்கன்னா சலிக்க ஆரம்பிக்கும். குவைட்டா இல்லாம ஆடிக்கிட்டே இருக்கும் காமபோகங்களால. அதை உபாயத்தினால நிகிரகம் பண்ண வேணும். சரி, காமபோகத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? சுப்ரசன்னம் லயே செய்வ. நீங்க காமத்தை நிப்பாட்டினீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களுக்கு தூங்கி போயிடுவீங்க. நேற்று நான் மௌனம் என்ன பண்ணேன்னு கிளாஸ் இல்லை எதுவும் இல்லையா, காலையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு எந்திரிச்சு நல்லா நிறைய நல்ல சாதனையெல்லாம் பண்ணேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணேன், எல்லாம் ஆச்சு. 1 மணி வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. மனசு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொச்சமா இருந்துச்சு. அவ்வளவுதான், தூக்கத்துக்கு போயாச்சு, அவ்வளவுதான், வேற என்ன. இந்த மனசை எம்டினஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், விருத்தி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு தூங்காம இருக்கு. விருத்தி இல்லைன்னா எப்போ நைட்டு தூங்க போகும்போது என்ன பண்ணுவீங்க? சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். தாட் மனசு நிற்க மாட்டேங்குது, தூக்கமே வர மாட்டேங்குது, எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ தாட்ஸ் நிறைய போயிட்டு இருந்தா தூக்கம் வருமா? வராது. தாட்டை நிப்பாட்டினீங்கன்னா, தாட்டெல்லாம் கம்மியாச்சுன்னு என்ன ஆயிடுவீங்க? டெய்லி ராத்திரி நமக்கு அதான் நடக்கும், தூங்கி போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா காமத்தை எல்லாத்தையும் நீக்குனீங்க அப்படின்னா இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், மெதுவா 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 உபாயத்தை வச்சுக்கிட்டு மெதுவா நிப்பாட்டுறீங்க அப்படின்னா பிராணாயாமத்தையோ இல்லை ஏக்க தத்துவ அபியாசத்தையோ ஏதாவது ஒரு ஜபத்தையோ எடுத்துக்கிட்டு ஓங்காரத்தையோ எடுத்துக்கிட்டு நல்லா கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களுக்கு மனசு பிரசன்னமாயி எண்ணங்கள் இல்லாம போய் தூக்கத்துக்கு போயிடும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா காம விருத்திகளை நிப்பாட்டிங்கன்னா தூக்க விருத்திக்கு போயிடுவீங்க. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, எப்படி வந்து பாத்தீங்கன்னா காமமோ அது போலவே லயமும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சம்சாரம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு உபாயம். இதுல இருந்து போகணும்னா என்ன பண்றது அப்படின்னா 3:43 மாண்டிக்க காரிக்கால சொல்றாரு, துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்திய. ரொம்ப முக்கியமானது. முதல் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? காமத்தை நீக்கிறதுக்கு திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம், பொய் பொய் பொய், தோற்றம் தோற்றம் தோற்றம்னு சொல்லி காமப்படாம இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு இது இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாபாரி மாதிரி ஆகணும். இந்த திருஷ்யம்ன்றது கொஞ்சம் ஹெவி, கொஞ்சம் மேல இருக்கவங்களுக்கு. அதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரானது என்னன்னு தெரியுங்களா? துக்கம் சர்வ மனுஸ்மிருத்திய.
காமபோகா நிவர்த்தையே. எதை எடுத்தாலும் இது துக்கம், இது துக்கம், இது துக்கம், இது துக்கம், சர்வம் துக்கமேவ விவேகினாம். பேமெண்ட்டை நினைச்சு பார்க்கணும். இந்த பேமெண்ட்டை நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா சர்வம் துக்கமேவ, இந்த மொத்த உலகமும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் துக்க மாத்திரம்தான். விவேகிகளுக்கு, புத்திசாலிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ஷண நேரம் வந்து ஒரு சுகம் கிடைக்குது, முன்னாடியும் துக்கம் பின்னாடியும் துக்கம். அப்ப சர்வம் துக்கம், துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்திய, திரும்ப 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 துக்கம் துக்கம்னு நல்லா அதை நினைவுல கொண்டுட்டு வந்து காமபோகாத்து நிவர்த்தையே, இந்த மனசை வந்து காமபோகத்திலிருந்து நீக்க வேண்டும். அஜம் சர்வம் அனுஸ்மிருத்திய, முக்கியமான இரண்டாவது விருது. அஜம் சர்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் உண்டாகவே இல்லை, இந்த ஜெகத்து உண்டாகவே இல்லை, வெறும் ப்ரொஜெக்ஷன் தெரியுது, காணல் ஜல மாதிரி தெரியுது அப்படின்னு நினைச்சு ஜாத்தம் நைவத்து பஷ்யதி, இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பாக்குறது, ஒண்ணுமே இல்லை, இது ப்ரொஜெக்ஷன், வெறும் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பார்த்து 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 இதை என்ன பண்ணுது, இந்த காமபோகங்கள்ல இருந்து நிவர்த்தியா. இதுக்குதான் வந்து வேதாந்த விசாரம் என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. இப்ப ஆச்சாரியா சொல்ற இதெல்லாம் பண்ணி 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 ஒருத்தன் நல்ல நிர்விகல்ப சமாதி ஆத்மானுபூதி அடையிறான்னு வச்சு, அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா காமம் இல்லாத காரணத்தினால என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னா, சுவாத்மனி அவஸ்தானாத். மோட்சத்துக்கு என்ன லட்சணம் சுவாமி அப்படின்னா, ஸ்வஸ்வரூப அவஸ்தானம் மோக்ஷமிதி அபிதீயதே. ஸ்வஸ்வரூப அவஸ்தானம் மோக்ஷமித்தி அபிதீயதே. தான் தன்னிலையே நிக்கிறதுக்கு பேரு. ஆமா ஆமா, நான் இது சொல்லிட்டு சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. மோக்ஷம்னா என்ன அப்படின்னா ஸ்வஸ்வரூப அவஸ்தானம், தான் தானிலேயே நிக்கிறதுக்கு என்ன பேரோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோக்ஷம். நான் நானா நின்னா மோக்ஷம், நான் தேகமா நின்ன அப்படின்னா சம்சாரம். நான் தேகத்தை விட்டுட்டு மனசை விட்டு இந்திரியங்களை விட்டுட்டு நான் நானா நின்ன அப்படின்னா அதுக்கு பேரு காமம் தான். காமாதி எண்ணங்கள் தான் நம்ம இந்த தேகத்தை நிக்குது, வெளியில போயிருது. இந்த காமாதி எண்ணங்கள் எல்லாத்தையும் நீங்க நிகிரகம் பண்ணீங்க அப்படின்னா சுவாத்மனி அவஸ்தானாத், நீங்க என்ன ஆகும், இந்த மனசு சதா ஆத்மாலையே நிலை பெறும். அப்படி நிலை பெற்றா அதுக்கு பேரு மோட்சம்னு பேரு. பிரவிற்த்தி அனுபபத்தி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கர்மத்திலையும் ஈடுபடுதல் வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்காது. தூக்கத்துல தான் சம்பவிக்குதா? ஏன் தூக்கத்தை சேஷ்டை பண்ணாம இருக்கும் டீப் ஸ்லீப்ல? ஏன் அப்படின்னா அங்க மனசு இல்லை. மனசு இல்லை அப்படின்னா தாட் இல்லை. தாட்னா என்ன அர்த்தம்? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் தான் தாட். நம்ம எந்த பிரவருத்தி எந்த கர்மா பண்ணீங்கனாலும் அங்க தாட்டு வரணும், காம குரோதாதி. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து நம்ம கர்மமா பண்றோம். ஆமா, சுசுரூப தன்னோட சுகம். அதான் வெளியில தாட் இல்லைனாவே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மறைப்பு இல்லாம போயிடுது. மறைப்பு இல்லை அப்படின்னா என்னுடைய சுகம் வந்து பூரணமா எனக்கு கிடைக்குது. அலாதியான சுகம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கக்கூடிய அலாதியான சுகத்துக்கு காரணம் என்ன? கம்பேர் பண்ணவே முடியாது. நம்ம அனுபவிக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பகவான் ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. டெய்லி பிரம்மானந்தத்தை அனுபவி அப்படின்ட்டு இருக்க. இதை பார்த்தாவது உனக்கு புத்தி வரட்டும்ன்ற அதுக்காக தான் வச்சிருக்காரு இந்த தூக்க சுகத்தை. எல்லா ஜீவராசிகளுக்கும் ஈக்குவலா கிடைக்குது. எறும்புல இருந்து சின்ன ஒரு எம்எம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவராசில இருந்து பிரம்மா வரைக்கும் தூக்கத்துல இருக்க சுகம் வந்து ஒரே சுகம். அது பிரம்ம சுகம், ஆத்ம சுகம், சொரூப சுகம். அது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்த ஒரு விஷயமும் இல்லையே அங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த மனசுதான் நடுவுல வந்து காமக்ரோதாதிகளை உண்டு பண்ணி என்னுடைய சொரூப சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா தடுக்கின்றது. அப்போ மோட்சத்தோட இதை சொல்றாரு, காம அபாவே சுவாத்மனி அவஸ்தானாத். இதெல்லாம் ஹைலைட் பண்ணிங்க, அதோட நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை காமம் இல்லை என்றால் ஒருத்தர் வந்து தான் தானா நிற்கின்றான். அந்த தான் தானா நிக்கிற காரணத்தினால பிரவிற்த்தி அனுபபத்தி, ஜீவன் முக்தர்களுக்கு எந்த இச்சைகளும் உண்டாகாது. தர்மத்தை பத்தியோ அதர்மத்தை பத்தியோ இந்த உலகத்தை பத்தியோ எந்த இச்சை, பரலோகத்தை பத்தியோ எந்த இச்சையும் உண்டாவதில்லை. பிரவிற்த்தியே நடக்காது. அங்க பாட்டுக்கு ஆத்மாராமனா அங்க பாட்டுக்கு தன்னிலையே தான் சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு ஆனந்தமா இருப்பார்கள். அப்ப நம்ம பிரவிற்த்திக்கு என்ன காரணம்? காமம் தான் நம்ம ஈடுபடுறதுக்கு காரணம். சும்மா உட்கார முடியல, ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் ஆத்ம காமித்வேச்ச ஆப்த காமதாக ரொம்ப முக்கியமானது. சரி, அப்ப நம்ம என்ன பண்றது சுவாமி? நான் மோட்சத்தை அடையணும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 நம்மளுடைய ஆசைகளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? நித்திய அனித்திய விவேகம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் பாத்தீங்களா?
எது நித்தியம் எது அனித்தியம் இதை கொண்டுட்டு வரணும் மனசுக்குள்ள. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மயோகம் நல்லா பண்ண 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 ஈஸ்வரார்ப்பணமா பண்ண பண்ண உங்களுக்கு என்ன உண்டாகும்? நான் பண்றதெல்லாம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம்னு பண்ணிக்கிட்டு எனக்கு எது கிடைச்சாலும் நான் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டேன், யாரையும் பிளேம் பண்ண மாட்டேன். நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ளார பார்க்கலாம். ஒய்ஃப் எதுக்கு தெரியுங்களா வச்சிருக்க கடவுள்? ஏன் புருஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வச்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளேம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். உண்மைதான். அந்த சஸ்பென்ஷன் இருக்குல்ல, காரு எல்லா டூ வீலரில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருவாங்க. நல்ல ஸ்ப்ரிங் இருக்கும். ஷாக் அப்சர்வரா? அப்போ அந்த ஷாக் எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அது மாதிரி என்ன பண்ணுறது, என்ன நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாலதான் இப்படி ஆச்சு, ஒன்னாலதான் இப்படி ஆச்சு, நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது மட்டும் இல்லை, சில சமயம் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஊரில் இருக்கிறத யாரையாவது ப்ளேம் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரோதம் வரும், என்னடா இது அப்படி இரிட்டேஷன் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சொரூபத்தை மறைக்கிறது. அப்போ என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, எது நடந்தாலும் ஈஸ்வர பிரசாத் அவர் இச்சை அப்படிதான் நடக்குது, அவர் இச்சப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஈஸ்வர இச்சா எது நடந்தாலும், தலைவலி வந்தாலும் பிரசாதம், கேன்சர் வந்தாலும் பிரசாதம், ஹார்ட் அட்டாக் வந்தாலும் பிரசாதம், என்ன கிடைச்சாலும் பிரசாதம், நல்லது கிடைச்சாலும் பிரசாதம், கெட்டது கிடைச்சாலும் பிரசாதம். அப்படின்னா மனசு என்ன ஆகாது? வெறுக்காது. காமத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? ஈஸ்வர அர்ப்பணம். எனக்கு எல்லா பிரயோஜனத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றேன், பகவானுக்கு பூஜையா பண்றேன் அப்படின்னா காமம், நிஷ்காமம் காமத்துக்கு எதிரியாயிடும். அப்ப இதை ரெண்டுத்தையும் பண்ண பண்ண மனசு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே எதிர்பார்ப்பு இல்லாம வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மன எரிச்சலும் இல்லாம, அஜிடேஷன் இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே இருப்பீங்க. அப்ப அப்படி இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நித்திய அனித்திய விவேகம் உண்டா. எது நித்தியம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார ஒரு சுகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். வெளியில இருக்க சுகத்தை தேடி போக மாட்டீங்க. இதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரு சுகம் மெதுவாக தெரிய ஆரம்பிக்கும். ஈஸ்வர சுகம், ஈஸ்வரன் உள்ள இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துல இருக்காருல்ல, அவரோட சுகம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாகிரதத்திலேயே தெரிய ஆரம்பிக்கும். ஏன்? காமக்ரோதம் இல்லாம போயிடும். அப்ப அப்படி போச்சு அப்படின்னா எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், நித்தியம் தான், பகவான் தான் நித்தியம், இதெல்லாம் அனித்தியம்னு மெதுவா தெரிய ஆரம்பிச்சு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு காமத்துக்கு வந்துடுவான். என்ன காமம்னா, எனக்கு ஈஸ்வரன் தான் வேணும், அவர் தான் நித்தியம், மற்றதெல்லாம் அனித்தியம், ஈஸ்வரனுக்கு அந்நியமா எதுவுமே வேணாம், அந்த ஈஸ்வரன் எனக்குள்ளார ஆத்மாவா இருக்காருன்னு குருநாதர் சொல்லி கொடுப்பார். அப்ப சிரவண மனனம் பண்ண ஆரம்பிக்கும் போது, குரு பிராப்தியாகி சிரவண மனனம் பண்ணும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், பிரம்மம் சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன. ஈஸ்வரன் தான் உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இருக்கார், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஈஸ்வரன் தான் உள்ளுக்குள்ளார அந்தரியாமியா இருக்கார், சதா நானா புடிச்சுக்கிட்டு இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை மட்டும்தான் அடையணும் அப்படின்னு ஒரு காமம் உண்டாகும். அந்த காமத்துக்கு என்ன பேரு அப்படின்னா ஆத்ம காமம் அப்படின்னு பேரு. எனக்கு உள்ளார இருக்கிற ஈஸ்வரனையே நான் அடையணும். எங்க எங்க கைலாயத்துல வைகுண்டத்துல இருக்கிற ஈஸ்வரனை இல்ல, எனக்குள்ளார அந்தரியாமியா இருந்து என்னை இயக்கிறாரு பாருங்க, அந்த ஈஸ்வரனை நானா உள்ள இருந்து புடிச்சுக்கிட்டு இருக்காரு, அந்த ஈஸ்வரனை அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு காமம் உண்டாச்சு அப்படின்னா அதுதான் முமுட்சுத்துவம்னு பேரு, அதுதான் ஜிக்ஞாசுத்துவம் அப்படின்னு பேரு. இன்னைக்கு காலையில் நான் கீதா இதுல சொன்ன ஸ்வேதாஸ்வதர். அப்ப அந்த பரமாத்மாவை அறியணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கே, அதுக்கு பேரு ஜிக்ஞாசான்னு பேரு, ஆத்ம காமம் அப்படின்னு பேரு. இந்த ஆத்ம காமம் உண்டாச்சுன்னா தான் அவன் என்ன பண்றான்? சிரவணத்துல ஈடுபடுறான், மனனத்துல பிரவருத்தி பண்றான், நிதித்தியாசனத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுறான். அதோட முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றான்? சிரவண மனன நிதித்தியாசனத்தினால ஆத்மாவாரே திரஷ்டவியக ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா, ஆத்மா ஒன்றே நமக்கு பார்க்கத்தக்கது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்ரோத்தவ்யோ, நல்ல சிரவணம் பண்ணுங்க, மந்தவியோ, அந்த ஆத்மாவையே மனனம் பண்ணுங்க, நிதித்தியாசித்தவ்யா, ஆத்மாவையே வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் பண்ணுங்க. இந்த மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவா சிரவணேன மனநேன ஆத்மா தர்சனமானது ஆகும் அப்படின்னு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்லுது. அப்ப ஆத்ம தரிசனம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா பேசாம சிரவண மனனத்தை பண்ணிக்கிட்டு பேசாம இருக்க வேண்டும். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா வேற உபாயம் இல்லவே இல்லை.
அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம காமம் ஒருத்தருக்குள்ளார வரணும். வேற எதுவும் வேணாம் சாமி. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன்ல, என்ன கேட்டாலும் வேணாம் வேணாம் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்ற அந்த தன்மை வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மெதுவா மெதுவா ஆத்ம காமம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த ஆத்ம காமம் வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சிரவண மனனத்துல இன்னும் தீவிரமா இறங்குவீங்க. எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஈஸ்வரன் தான் வேணும், ஆத்மா தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஈடுபடும் போது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேற சிந்தனை விடுங்கச்சி. யாராவது ஏதாவது பேசணும்னு நான் எதாவது சொல்லுவேன், விடுங்கச்சி ஏதாவது நடந்துட்டு இருக்கும் லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ போயிட்டே இருக்கும். என்ன ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு லாபம் இல்லை, பேசி லாபமே இல்லை. வெளியில இருக்க விஷயங்களை பத்தி பேசி ஒன்றும் லாபம் இல்லை. அப்ப வெளியில பேசுற விஷயங்கள்லாம் வேஸ்ட், நம்ம வெளியில இருக்கிற போகங்கள் எல்லாம் வேஸ்ட் அப்படின்ட்டு மெதுவா 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 பூரணமா சிரவண மனனத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா நினைக்க முடியும். ஹே மைத்திரை ஆத்மனோவா அரே தரிசனேன ஸ்ரவணேன மத்தியா விஜானேன இதம் சர்வம் விதித்தம். ரொம்ப அருமையான மந்திரம் அது. ஹே மைத்திரேயி ஆத்மாவினுடைய தர்சனத்தினால, ஆத்ம தரிசனம் எதனால முடியும்? சிரவணத்தினாலையும் மத்தியா மனனத்தினாலையும் விஜானேன அனுபூதி நிதித்தியாசனத்தோட முடிவுல அனுபூதியினாலும் என்னாகும்? இந்த ஆத்மா வந்து தரிசனம் செய்யப்பட்டதாகும். அப்படி தரிசனம் பண்ணினீங்க அப்படின்னா இதம் சர்வம் விதித்தம், இந்த மொத்த உலகமும் அறியப்பட்டதாகும். அப்ப என்ன உபாயம் அப்படின்னா ஆத்ம காமம் நம்மள்கிட்ட உண்டாகும். அப்ப ஆத்ம காமத்துவே ஆப்த காமதாக ஆச்சரியர் தெளிவா சொல்லிட்ட. இந்த எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும்? எல்லாம் தங்கத்துக்கு தெரிஞ்சிருமா இது எல்லாம் தங்கம் தான் அப்படின்னு. இது எல்லாம் தங்கம் தான் தெரிஞ்சிருச்சுன்னா தங்கம் எதையாவது ஆசைப்படுமா? மூக்குத்தியா இருக்கிற வரைக்கும் மூக்குத்திக்கு ஒரு பெரிய கில்ட்டி இருக்கும். நான் ரொம்ப மூக்குத்தி சின்னதுல பொடிசு மூக்குத்தி, ஐயோ நான் ரொம்ப சின்னது, பெருசா இவ்வளவு பெருசா மூக்குத்தி போட முடியாது இல்லை. காதுல போடுற குட்டலை கூட இவ்வளவு பெருசா போட்டுக்கலாம். மூக்குத்தி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பொடிசா போடுவாங்க. அப்ப மூக்குத்தியா இருக்கிற வரைக்கும் மூக்குத்திக்கு என்ன இருக்கும்? நம்மளால ரொம்ப சின்ன ஆள், எவ்வளவு பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்கல்ல, பெருசா இருக்கும். ஹாரம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு, குண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு வெயிட்டா தொங்குது, கிரீடம் இப்படி இருக்கு, ஒட்டியாடம் வந்து பெருசா இருக்கு, நம்ம இவ்வளவு தானே அல்பம் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றமே அப்படின்னு இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்போ அந்த மூக்குத்தி தன்னை தங்கம்னு தெரிஞ்சுக்கிச்சோ அப்ப என்ன ஆயிடும்? தான் தான் எல்லான்னு தெரிஞ்சிடும். அந்த மூக்குத்தி தன்னை தங்கம்னு தெரிஞ்சதுன்னா தனக்கு இருந்த எல்லா குறைகளும் எல்லாம் நிலையும் விடும். அதுக்கு ஆசை வருமா? நான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல மூக்குத்தி கம்மல் ஆயிடுவேன், இல்ல அதுக்கு அடுத்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டியானம் ஆயிடுவேன், நெக்லஸ் ஆவேன் அப்படின்னு அதுக்கு ஆசை இருக்கவே இருக்காது. அப்ப எப்போ அந்த மூக்குத்தி தன்னை தங்கம்னு தெரிஞ்சுக்குதோ அப்ப அந்த தங்கமா தெரிஞ்சுக்கிச்சுன்னா அந்த தங்கம் தான் எல்லா ஆபரணங்களும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீவன் தன்னை வந்து பிரம்மம்னு எப்ப அறியறானோ அந்த சிரவண மனன் நிதித்தியாசனத்தினால அப்ப அவனுக்கு என்ன ஆயிடும்? பரிபூரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமா அறியப்பட்டதாகும். எல்லாம் அறியறதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் பிரம்மத்துக்கு மேல கல்பித்தம். பிரம்மம் யாரு? நான் தான். அப்ப எனக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வ நாமரூபங்களும் கல்பித்தம். இது எல்லாம் வெறும் இல்யூஷன். நான் மேல நான் இருக்கிறதுனாலதான் இது எல்லாம் இருக்கு, வெறும் கான்சியஸ்னஸா நான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா அவனுக்கு ஆசைகள் பரிபூர்ணமா நீங்கிடும். அப்போ ஆப்த காமத்தான்ற சித்தியானது உண்டாகிடும், எல்லாத்தையும் அடைந்த தன்மை உண்டாயிடும், சர்வமா ஆயிடுறான். அப்ப சர்வம் பவதி, எல்லாமே அவனா ஆயிடுறான். அப்ப ஆன பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாஹி பிரம்ம. ஆச்சரியர் ரொம்ப அருமையா சொல்றேன், ஆத்மாதான் பிரம்மம். எல்லா உபனிஷதங்களும் சொல்றது ஆத்மாதான் பிரம்மம். அது மட்டும் இல்ல, தத் விதோகி பரப்பிராப்தி வக்ஷ. அந்த ஆத்மாவை பிரம்மத்தை அறிந்தவன் அந்த பரபிரம்மத்தையே அடைகின்றான். மந்திரம் வந்து 2:1 நம்ம படிக்க போறோம். 2:1 முதல் மந்திரமே வேதா இந்த உபனிஷத்து ஞானத்தை சொல்லும் போது முதல் மந்திரமே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மவிதாப்னோதி பரம். பிரம்மத்தை அறிந்தவன் அந்த பரபிரம்மத்தையே அடைகின்றான். அப்போ அறிஞ்சா அதை அடைஞ்சிடலாம். இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் அப்படி. நான் வந்து பாத்தீங்கன்னா எதையாவது அறியறேன், அதுவா ஆயிட முடியுமா? ஆக முடியாது. எதை அறிஞ்சாலும் அதுவா ஆக முடியாது. ஆனா பிரம்மத்தை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மமா ஆகி விடுவீர்கள். இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல,
கண்ணாடியை நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கண்ணாடியை எடுத்து நான் ஒரு ரிஃப்ளெக்ஷன் சூரியன்லேருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் இந்த கண்ணாடியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் என்ன பண்றேன், இந்த செவுத்து வழியா இங்கே காட்டுறேன், ஒரு இருட்டில் காட்டுற இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அங்கே போய் அந்த இருட்டை பிரகாசப்படுத்துது. இந்த கண்ணாடிக்கு ஏதாவது பிரகாசம் இருக்கா ஒரிஜினல்? இந்த கண்ணாடிக்கு எந்த பிரகாசமும் இல்லை. அது எங்கேருந்து கடன் வாங்குது? சூரியன்ல இருந்து பிரகாசத்தை இந்த கண்ணாடியில பட்டு இது இன்னொரு பக்கம் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த இந்த கண்ணாடியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனை நோக்கியே திருப்பினீங்கன்னா என்ன ஆகும்? சூரியன்ல இருந்து வந்த பிரகாசம் இந்த கண்ணாடியில பட்டு இந்த கண்ணாடியில இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் திரும்ப சூரியனோடைய போய் சேர்ந்துடும். அப்ப என்ன ஆகும்னா பேதம் தெரியுமா தெரியாதா? பிம்பம் பிரதிபிம்பம்ன்ற பேதம் இல்லாமல் போய்விடும். அதே மாதிரி நான் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸா இருக்கிறேன்னா என்னுடைய ஆதாரமா இருக்கிற இந்த பிரம்மத்தையே சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்றேன் அப்படின்னா அந்த பிரம்மத்தை நான் எப்போ அனுபூதி பண்றோம், என்னோட ஒரிஜினல்ல நான் அனுபூதி பண்றனோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீவத்துவம் இல்லாமல் போய்விடுது. அந்த இடத்துல பிரம்மம் அடையப்பட்டதாகிறது. இதைதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மந்திரம் 2வது வழியில முதல் மந்திரம் பிரம்மானந்த வழியில சொல்ல போகுது. இதெல்லாம் இங்க ஆச்சரியர் சொல்ற தத்விதோகி பரப்பிராப்திம் வக்ஷ்யதி. அந்த பிரம்மத்தை தத்விதோனா அந்த பிரம்மத்தை அறிவதால் பரபிரம்மத்தை அடைகின்றான் என்று சொல்லப்பட போகிறது. 2:1 அதோ ஆகையினால் அவித்யா நிவர்த்தௌ ஸ்வாத்மனி அவஸ்தானம் பரப்பிராப்தி. 2 இடத்துல சொல்லியிருக்கோம். முதல் லைன்ல என்ன பண்ணிருக்கு? காம அபாவே ஸ்வாத்மனி அவஸ்தானாத்னு போட்டிருக்கு, ஹைலைட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்ப இங்க சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? அவித்யா நிவர்த்தௌ ஸ்வாத்மனி அவஸ்தானம் பரப்பிராப்தி. அவித்யா நீங்குச்சுன்னா தான் தான்ல நிக்கிற ஸ்வாத்மனி அவஸ்தானம்னா தன்னில் தான் நிற்றல் உண்டாகிறது. அதுதான் பரப்பிராப்தி, அதுதான் பிரம்மத்தை அடைதல் அப்படின்னு. என்ன சுவாமி, காமத்தை நீக்குனா தான் தான்ல நிக்க முடியும்னு சொல்றீங்க. இப்ப அவித்யாவை நீக்குனா வந்து பாத்தீங்கன்னா அவித்யா நிவர்த்தி ஆனாதான் தான் தான்ல நிக்க முடியும்னு சொல்றீங்களே. அப்படின்னா அவித்யா அம்மா, காமம் வந்து பாத்தீங்கன்னா புள்ள, அவ்வளவுதான். அப்ப முதல் ஸ்டெப் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும்? காமத்தை நீக்கணும், அதுக்கப்புறம் அவித்யாவை நீக்கணும். அப்ப முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா காமத்தை நீக்கி நிஷ்காமம் ஆகணும். அதுக்கப்புறம் முடிவுல வந்து பாத்தீங்கன்னா நானே அவன் அப்படின்ற அந்த ஞானம் நமக்கு அப்பதான் உண்டாகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவித்யா நிவர்த்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா காம நிவர்த்தின்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முதல்ல நீங்க காம நிவர்த்தியை பண்ணாம அவித்யால கை வைக்கவே முடியாது. நீங்க தெரிஞ்சுக்கலாம், சப்தங்களா தெரிஞ்சுக்கலாம், ஆனா வந்து காமம் போனாதான் இருக்கிறது ஒரே வஸ்து. நான் பிரம்மமா இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வேற, ரிஃப்ளெக்ஷன் வேற, ஒரிஜினல் வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ற ஞானம் ஒருத்தருக்கு ஐக்கிய ஞானம் எப்போ உண்டாகும் அப்படின்னா காமம் இல்லாம போச்சுன்னா. அப்போ காமம் இல்லாம போனாதான் இந்த சாஸ்திரம் சொல்ற அந்த ஐக்கிய ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகும், பரப்பிராப்தி உண்டாகும் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, இந்த பரப்பிராப்தி அடைஞ்சா என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னா 2:7:1 சொல்ல போகுது, படிக்க போறோம் நம்ம பிரம்மானந்த வழியில. அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த பரபிரம்மத்தை அறிந்தானோ அவனுக்கு பயம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரபிரம்மத்தை அறிஞ்ச மாத்திரத்துல சர்வம் பிரம்மமயம் ஆயிடும். மூக்குத்திக்கு கம்மல் மூக்குத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கம், நான் தங்கம்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சிறுமை எல்லாம் போயிடும், அல்பத்தனங்கள் எல்லாம் போயிடும், கம்பேரிசன் எல்லாம் போயிடும், பயம் எல்லாம் போயிடும். எனக்கு ஒண்ணு அந்நியமா இருந்தா தானே பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்ப சர்வம் பிரம்மமயம் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் பார்வையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பிரம்மம்னு ஆனவனுக்கு எதை பார்த்து பயப்படுவான்? அவன் எதை பார்த்து பயப்படுவான்? எதுல இருந்து அவனுக்கு பயம் உண்டாகும்? அப்ப பய காரணம் எது அப்படின்னா துவைத்தம் தான் பயம். எத்திர துவைத்தம் இவ பவதி தத்திர பயம் பவதி. மந்திரம் சொல்லுது, எங்க 2 மாதிரி இருக்கோ அங்க கண்டிப்பா பயம் உண்டாகிவிடும். 2 இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்பதான் மலையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா எப்போ வேணாலும் கிரிவலம் வரலாம். உங்களுக்கு நல்லா லைட் போட்டிருக்காங்க, ஃபுல்லாக லைட் போட்டிருக்கு. 1 மணி 2 மணிக்கு போனாலும் நல்லா இருக்கு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்லாம் இருக்காது. இப்போ 5-10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாங்கள் சில சமயம் என்ன பண்ணுவோம், அன்டைமில் 1 மணிக்கு நைட்டெல்லாம் கிளம்பி போவோம். சில சமயம் அது மாதிரி நைட்டு போகும்போது முதல்ல இங்கேருந்து எங்கள் ரமணாசிரமத்தை வந்து இப்படி கிளம்புறோன்னு வச்சுக்கோங்க, முதல்லையே வந்து பார்த்தீங்கன்னா யமலிங்கம்னு பேர், முதல் லிங்கமே யமலிங்கம். அந்த யமலிங்கத்துக்கு முன்னாடி வெறும் ஸ்மசானம் மட்டும்தான் இருக்கும். அந்த ஸ்மசானமும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டே இல்லாமல் இருக்கும், ஒரே மரங்களா அடர்ந்து இருக்கும். அங்கே நமக்கு ஏற்கனவே பேய் பூத்தம் பிசாசுலாம் சொல்லி வச்சிருக்காங்களா,
அங்க எல்லாம் ஸ்மசானத்துல நிறைய சமாதியா இருக்குமா, மெதுவா அந்த பக்கம் போயிட்டே இருப்போம். தனியா போறோம்னு வச்சுங்க, மெதுவா ஏற்கனவே சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இங்க எப்படி இருக்கும் அங்க இருக்கும், ஸ்மசானத்துல நல்லா 1 மணி ஆக போகுது, இப்போ கரண்ட் அங்க இருக்க லைட்டு வந்து பாத்தீங்கன்னா டிம் டிம்னு எரிஞ்சு ஆஃப் ஆயிட்டு இருக்கும். அந்த நேரம் பார்த்து நமக்கு மரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரோ பேய் நிக்கிற மாதிரியே தெரியும். நம்ம கண்ணு வந்து ரோட்டை பார்க்காது, என்ன பண்ணும், வேணுன்னே வந்து பாத்தீங்கன்னா போர்சபுலா அந்த இந்த பக்கம் பார்ப்போம். இந்த பக்கம் பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஆடுற மாதிரி தெரியுது அப்படின்னு. ஒருவேளை உள்ள இருந்ததெல்லாம் வெளியில வந்துருச்சோ, காத்து வாங்கறதுக்காக வெளியில வந்துருச்சோ சமாதிக்குள்ள இருந்ததெல்லாம் அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரு கம்பனம் உண்டாகும். ஆக்சுவலா இருந்து பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலே அங்க பேய் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஏதோ இருக்கு அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சாவே பயம் வந்துடும். நல்லா லைட் அடிச்சா ஒண்ணுமே இல்லை, ஆஹா நம்ம தான் பயந்துட்டோம் போல இருக்குல்ல, ஒண்ணுமே இல்லைல்ல. அப்ப என்ன அர்த்தம், ஒண்ணு இருக்கிற மாதிரி உங்களுக்கு கல்பனை பண்ணினாவே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், பயம் வந்து விடுகிறது. மந்திரம் சொல்லுது, எத்திர துவைத்தம் இவ பவதி, எங்க 2 மாதிரி தெரியுமோ அங்க கண்டிப்பா சம்சார பயம் வந்துடும். நம்மளை வந்து அவன் அடிச்சிருவானோ, நம்மள பிடிங்கிருவானோ, நம்மளை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு ஏதாவது ஒரு கல்பனை வந்துடும், பயம் வந்துடும் நமக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அத்வைதத்துல வந்து பாத்தீங்கன்னா அபயம்னு பேரு, அத்வைதம் தான் அபயஸ்தானம். அப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிந்து தான் அகம் பிரம்மாஸ்மின்னு அறிஞ்சானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபயம் பிரதிஷ்டா விந்ததே, அவன் அபயத்தில் நிலை பெற்றவனாக ஆகின்றான், அபயத்தில் நிலை பெறுகின்றான், பயமில்லாத தன்மையை அடைகின்றான். அது மட்டும் இல்ல, ஏத்தம் ஆனந்தமயமாத்மானம் உபசங்கிராமதீன். ஆனந்தமயம் அப்படின்னு சொல்றோம். ஆனந்தமயம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம சொல்றோம் ஒரே இனிப்பு மயமா இருக்கு. சாம்பார் எப்படி இருக்கு, சாம்பார் ஒரே உப்பு மயமா இருக்கு. டீ எப்படி இருக்கு, டீ என்ன சர்க்கரை அள்ளி கொட்டுறீங்க, ஒரே சர்க்கரை மயமா இருக்கு, இனிப்பு மயமா இருக்கு, சர்க்கரை மயமா இருக்கு. பாருங்க, ஐயோ வாயில வைக்க முடியல, ஒரே இனிப்பு மயமா இருக்கு. தெரியாம போட்டு 1 ஸ்பூன் போட்டு கலக்க வேண்டியதுல மறந்துட்டு 2 ஸ்பூனும் போட்டேன். அப்ப சர்க்கரை மயமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், டீ ஒரே சர்க்கரை மயமா இருக்குன்னா என்ன அர்த்தம், இனிப்பு மயமா இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம 2-3 அர்த்தம் சொல்றோம். பிராச்சூரியம் அப்படின்னு பேர், மயட் அப்படின்னு பேர், மயம் சொல்றோம்ல, அந்த மயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 அர்த்தம் இருக்கு. மயத்துக்கு பின்னாடி பார்க்க போறோம், நான் இப்பயே உங்களுக்கு இதை சொல்லிடுறேன். மயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 அர்த்தம். பிராச்சூரியார்த்தம் அப்படின்னு அர்த்தம், பெரும்பாலும், மேக்சிமம் அப்படின்னு அர்த்தம். மேக்சிமம்ன்ற அர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா மயட்டுன்னு ஒரு பிரத்யேகம், மயம்னு சொல்றோம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன், டீ ஒரே இனிப்பு மயமா இருக்கு. அப்ப இனிப்பு மயமா இருக்குன்னா அந்த அப்ப டீ தூள் இருக்க, பால்லாம் இருக்குல்ல, ஆமா இருக்கு. ஆனா ரொம்ப பிரதானமா எது தெரியுது, இனிப்பு வந்து ரொம்ப பிரதானமா தெரியுது, மற்ற சுவையெல்லாம் வந்து கம்மியா போச்சு. மைசூர் பாக்கு ரொம்ப இனிப்பா இருக்கு, ஒரே இனிப்பு மயமா இருக்கு. அப்ப கடலை மாவோ இல்ல கீயோ இல்ல முந்திரி பருப்பு திராட்சையோ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தெரியுது, இனிப்பு அதிகமா தெரியுது. அப்போ பெரும்பான்மையா இருக்கிற எங்கெல்லாம் பெரும்பான்மைன்னு யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் மயம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஆனந்தமா இருந்துச்சு. அப்ப தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா பிராச்சூரியம் அப்படின்னு பேர் இருக்கு. பிராச்சூரியம்னா ரொம்ப அதிகமான ஆனந்தம் தூக்கத்துலதான் நமக்கு அனுபவிக்கப்படும். வேற என்ன சுவாமி அங்க இருக்கு அப்படின்னா, வேற இருக்கு, அவித்யான்னு ஒண்ணு அங்க இருக்கு. அந்த அவித்யா இருக்கிறதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சொரூப ஆனந்தம் இல்லை. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவித்யான்னு ஒரு சின்ன லேயர், ஹல்வாவை கவர் பண்ணி இருக்கிற ஒரு ரேப்பர், டிரான்ஸ்பரண்டான ஒரு ரேப்பர். அந்த ரேப்பரை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹல்வா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுபவிக்கிற ஆனந்தம் சொரூப ஆனந்தம் இல்லை, நடுவுல ஒரு லேயர் அவித்யா இருக்கு. இதுக்கு பேரு பிராச்சூரியார்த்தம் அப்படின்னு பேரு. 2வது வந்து பாத்தீங்கன்னா விகாரார்த்தம் அப்படின்னு 2வது மயத்துக்கு வந்து விகாரார்த்தம்னு பேரு. இதையும் ஆனந்தமய கோஷத்துக்கு சொல்லுவோம். ஆனந்தத்தோட விகாரம், தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தத்தோட விகாரம். ஏன் விகாரம் ஆச்சு அப்படின்னா நடுவுல மாயான்ற ஒண்ணு என்ன பண்ணிடுச்சு, ஒரு விகாரத்தை உண்டு பண்ணிடுச்சு. தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் விகார ஆனந்தம், அதுக்கப்புறம் பிராச்சூரிய ஆனந்தம், 2மே அந்த இடத்துல இருக்கு. அதே நேரத்துல அந்த அவித்யாவை பிரேக் பண்றான் ஒருத்தன் அப்படின்னா இருக்கும் போதே
பேக்கப்ல இருந்துகிட்டே வந்து சர்வத்தையும் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிட்டு வந்து தான் அப்படின்ற அந்த தான்ல ஒருத்தன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறான் அப்படின்னா அதான் இங்க மந்திரம் சொல்லுது, ஏத்தம் ஆனந்தமயம் ஆத்மானம். ஆனந்தமயம் ஆத்மானம், இங்கேயும் ஆனந்தமயம்னு சொல்லியிருக்கேன் சுவாமி அப்படின்னா இது தூக்கத்துல இருக்கிற அந்த பிராச்சூரியார்த்தமும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா விகாரார்த்தமும் எடுக்கணுமா அப்படின்னா இல்ல இல்ல, ஸ்வரூபார்த்தம் அப்படின்னு மூணாவது மீனிங் இருக்கு. சர்க்கரை எப்படி இருக்கும்? இனிப்பு மயமா இருக்கும். அப்ப சர்க்கரை இனிப்பு மயமா இருக்கிறது சர்க்கரையோடதா இல்ல வேற ஏதாவதா? சர்க்கரையோட சுபாவம். ஒரே காரமா இருக்கு, என்னது மிளகா ஒரே காரமா இருக்கு, ஆந்திரா மிளகா போல இருக்கு, குண்டூர் மிளகா போல இருக்கு, ஒரே காரமா இருக்கு, காரமயமா இருக்கு அப்படின்னா அந்த காரமயமா இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த மிளகாவோடதே அதான். அதே மாதிரி ஆனந்தமயமா ஆத்மா ஆனந்தமயம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த ஆனந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவோட சொரூப ஆனந்தம்னு. அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல இருக்கிறது இல்ல, அது அந்த தூக்கத்துல இருக்கிற அந்த ரேப்பர் இருக்குல்ல, அவித்யான்ற ரேப்பர் இருக்கு, ஹல்வாவில் மேல இருக்க ரேப்பர், அதையும் ஒருத்தன் எடுத்துட்டான் அப்படின்னா ஜாகிரத சொப்பன சுசுப்தி இந்த மூணும் போயிடுச்சு அப்படின்னா அப்ப துரிய ஆனந்தம், துரிய ஆத்மாவோட ஆனந்தம் ஒருத்தனுக்கு கிடைக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆனந்தமயம்ன்றது சொரூபம், ஆத்மாவோட சொரூபம். ஏத்தம் ஆனந்தமயம் ஆத்மானம். அப்ப அந்த அவித்யாவை நிவர்த்தி ஆக்குனா அப்படின்னா, அவித்யா நிவர்த்தினா வேற எதுவும் இல்லை, லேயர் தான். ரேப்பர் அல்வாவை கவர் பண்ணியிருக்க ரேப்பரை வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணீங்கன்னா ஆனந்தமயமான இருக்கக்கூடிய ஆத்மாவை உபசம்கிராமதி அப்படின்னா அடைகின்றான், அந்த ஆத்மாவை அடைகின்றான். இத்தியாதி ஸ்ருதிகள் இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதிகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்கின்றன. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காமத்தை முதல்ல நீக்கணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவித்யாவை நீக்கணும். அவித்யாவை நீக்கினீங்கன்னா காமம் சம்பவிக்காது. ஆனா ஸ்டெப்ஸ் நம்ம போகும்போது என்ன பண்ணணும், முதல்ல நிஷ்காமத்துக்கு போகணும். அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா அடங்கும். மனசு அடங்கி வந்து பாத்தீங்கன்னா வித்யாவை சிரவணம் பண்றோம், மனனம் பண்றோம், நிதித்தியாசனம் பண்றோம் அப்படின்னா அப்போ வந்து ஆத்மானுபூதி உண்டாகும். எந்த க்ஷணத்துல ஆத்மானுபூதி உண்டாகுதோ அந்த க்ஷணத்துல அவித்யா இல்லாமல் போகும். வெளிச்சம் பட்ட உடனே கைத்துல பார்த்த பாம்பு டும் போயிடுது. ஒரு டார்ச் அடிக்கிறீங்க, அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கைத்துல பாம்பு கைத்துல பாம்பு கைத்துல பாம்புன்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. எப்ப பாம்பு போகும் சாமி என்ன சொல்லலாம்? எப்ப பாம்பு போகும்னு சொன்ன எப்ப சொல்லலாம்? வெளிச்சம் வந்த உடனேயே பாம்பு போகும். பாம்பு வந்து போன உடனேயே என்ன தெரிஞ்சிடும்? கயிறு தெரிஞ்சிடும். என்ன சொல்லலாம்? வெளிச்சம் வந்தோட கயிறு தெரிஞ்சுதா, இல்ல பாம்பு முதல்ல போச்சா, இல்ல கயிறு முதல்ல தெரிஞ்சுதா? என்ன ஆச்சு? பயம், பயம் போச்சு. 3 அம்சம் இருக்கு. பாம்பு போச்சு, கயிறு தெரிஞ்சது, பயம் போச்சு. 3 வந்து பாத்தீங்கன்னா ஏக க்ஷணம். தஸ்மின் திருஷ்டே பராவரே மந்திரம் சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டா எப்ப எந்த க்ஷணத்துல அந்த ஆத்மானுபூதி உண்டாகுதோ, எப்ப எந்த க்ஷணத்துல கயிறு தெரிஞ்சதோ அப்ப பாம்பு தெரியாம போயிடும். கயிறு தெரிஞ்ச நேரத்தை பாம்பு தெரியாம போகும். பாம்பு தெரியாம போன அந்த க்ஷணத்துல பயம், பாம்பு பத்தின பயம் போயிடும். அதே மாதிரி அகம் பிரம்மாஸ்மின் அந்த பிரம்மானுபூதி ஒருத்தருக்கு ஒரு க்ஷணம் ஆத்மானுபூதி பிரம்மானுபூதி உண்டாகுதுன்னா அந்த க்ஷணத்திலேயே இந்த தேகாதிகள், இந்த வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் என்ன ஆயிடும்? இல்யூஷன். இது எல்லாம் பொய்யா போயிடும். பொய்யா போன அந்த க்ஷணத்திலேயே இதுல இருந்த காமங்கள் எல்லாம் என்ன ஆயிடும்? இல்லாம போயிடும். காமம் குரோதம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். அப்போ அத்வைத சித்தி மட்டும்தான், அவித்யா நிவர்த்தியினால் உண்டாகக்கூடிய அத்வைத சித்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பூரணமான காம நிவர்த்தி அப்படின்னு பேரு, கர்ம நிவர்த்தின்னு பேரு. மோட்சத்தை அடையிறது தான் தானா நிக்கிறது அப்பதான் சம்பவிக்கும் அப்படின்னு முடியுது. இதோட இன்னைக்கு இருக்கட்டும். அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நாளை மறுநாள்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் மேற்கொண்டு நம்ம போக முடியும். அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதரத்துலயும் ஆல்மோஸ்ட் சிமிலரா போகும். கொஞ்சம் ஒரே மாதிரி பாஷ்யங்கள் ஒரே மாதிரி இருக்கும். கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தினால மோட்சம்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எல்லாமே கர்மத்துல ஊறி ஊறி போயிருக்கோம்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புத்தியை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மால உள்நோக்கி திருப்புறதுக்கு வெளிநோக்கி இருக்கிற கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணி ஒண்ணு அடைஞ்சி அப்ப அதை ஃபர்ஸ்ட் ஒருத்தணும் அந்த கட் பண்ணணும்.
காமம் கர்மம். காமத்தையும் கர்மத்தையும் கட் பண்ணணும். காம கர்மத்தை கட் பண்றதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? கர்மத்தை கட் பண்ணி, அதுக்கப்புறம் காமத்தை கட் பண்ணி, அதுக்கப்புறம் அவித்யாவை கட் பண்ணணும். ரிட்டர்ன் வரணும். அவித்யா காம கர்ம. எங்கெங்கெல்லாம் கர்மம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் காமம் இருக்கும், எங்கெங்கெல்லாம் காமம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் அவித்யா இருக்கும். அப்ப முதல் ஸ்டெப் வந்து எடுத்தோன தோசையில நடுவுல கை வைக்க கூடாது. சொல்லிக்கொள்ள கோர்ல கை வச்சா சுட்டுரும். நான் அவித்யாவை நீக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கை சுட்டுரும். நான் நாதபிரம்மத்தை சொல்லுவேன், மெதுவா மெதுவா குடிங்க, வாய் வெந்துட போகுது அப்படின்னு. அதே மாதிரி தோசையை நடுவுல எடுத்து வாயில வச்சிங்கன்னா நாக்கு வெந்து போயிடும். அப்ப அவித்யால வந்து கை வைக்கவே கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? கர்மத்திலிருந்து தான் கை வைக்கணும். கர்மம், அதுக்கு கர்ம நிவிற்த்தி, காம நிவிற்த்தி, அதுக்கப்புறம் அவித்யா நிவிற்த்தி. அப்ப முதல் ஸ்டெப் என்னது? கர்மத்தை பத்தி விசாரம் பண்ண போறோம். அடுத்த கிளாஸ்ல இருந்து கர்மத்தோட விசாரம் ஆரம்பிக்கிறது. ஏன் கர்மத்தினால மோட்சம் கிடைக்காது? ஏன் கர்மத்தினால மோட்சம் கிடைக்காம இருக்கும் அப்படின்னு பூர்வ காண்டிகள் கர்மத்தினாலேயே எல்லாத்தையும் அடையணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு புத்தியிலே அது இருக்கு. அதை நீக்கிறதுக்காக பாஷ்யத்தை ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நாராயண 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 நாராயண. சும்மா லைட்டா எழுதிக்கிட்டே வாங்க போதும். இதனால இது, இதனால இது, இதனால இது, கொஞ்சம் விஸ்தாரமா இதோட ஐடியா இது. ஒவ்வொரு கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் யோசிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. திரும்ப ஒரு வாட்டி கேளுங்க. நாளைக்கு ஃப்ரீயா டைம் இருக்கு. நல்லா உட்காந்து பொறுமையா நிப்பாட்டி ஒரு மணி நேரம் கிளாஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு கேளுங்க. அப்ப என்ன என்கரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும். வேற சிந்தனை இருக்காது. ஆஃப் பண்ணுங்க, கேளுங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஓடுங்க. உள்வாங்கி ஆஃப் பண்ணி பக்கத்துல இந்த புக்கையும் வச்சுங்க. இது தமிழ்ல இருக்கிறத படிங்க, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அப்புறம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அப்புறம் சின்னதா போங்க. நல்ல புத்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பக்குவமாகும். அறிவு.